ஸோ இதே சமயத்தில் இந்த ஸோ அது தவிர்த்து வந்து நான் சில கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சு வந்திருக்கேன். அதாவது சில ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங், அப்புறம் லெக்சரு, அந்த எஜுகேஷன் லைனில் கூட பிறகு வந்து என்னோட அது வந்து இந்த லெக்சரிங் இதில் போயிடுச்சு. இப்போ நான் இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் டெப்யூட்டி டீனாக இருக்கேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி டாக் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட அது நம்மளுக்குள்ளேயே வச்சுக்காம மற்றவங்கள்ட்ட பகிர்றதுக்குள்ள வந்து ஒண்ணு வந்து சந்தோஷம் கிடைக்குது. அடுத்தது வந்து நம்மளால மற்றவங்களும் நம்ம மக்கள், முக்கியமா நம்ம மக்கள் நன்மை அடைகிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது என்னை பத்தி ஒரு சின்ன பிரீஃபிங்கான ஒரு டீட்டெயில்ஸ் என்னை பத்தி. ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. ஓகே, என் பேர் சுரேன். ஐ திங்க் முக்காவாசி இந்த செஷன்ல இருக்கிறவங்க வந்து வந்து கூட ஒரு 2.5 வருஷம் ஒரு 2.5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மை நேம் இஸ் சுரேன். எனக்குன்னு தனியா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கு. இப்போல ஃபோக்கஸ் ஆன் ஸ்பாட்ஸ் மார்க்கெட்டிங். ஐ திங்க் நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் பேரா. அதாவது இந்தியன்னு சொன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டூ இட் இன் ஏஷியா ஸ்பாட்ஸ் மார்க்கெட்டிங் பத்தி. அதாவது நம்ம என்ன செய்வோம்னா, ஸ்பாட்ஸ் என்டிட்டிஸ்லாம் எடுத்து மார்க்கெட் பிராண்ட், அவங்க ஸ்பான்சர்ஷிப் இருந்து நம்ம எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணுவோம். அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டல் எல்லாமே நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்ல சேர்க்கறது தான் ஸ்பாட்ஸ் மார்க்கெட்டிங். அந்த அந்த ஒரு ஸ்பாட்ஸோட என்டிட்டிக்கு வந்து ஒரு பிராண்டிங் செய்யற மாதிரி தான் எங்களோட பிசினஸ். ஆன் டாப் ஆஃப் தேட் நான் வந்து ஒரு ட்ரெயினர். ஏற்கனவே உங்களெல்லாம் முக்காசி இருக்கிறவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான். ஐம் ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் அவ்வளவுதான், நிறைய பேசுவேன், அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப சூட்டபிளான ஒரு டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம் பாத்தீங்களா. ஆமா, ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம நம்ம வந்து ஒரு இந்த டாபிக் வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் டு பி ஆனஸ்ட், நம்ம இதை பத்தி பேசுனது கிடையாது இன்னும். சோஷியல் மீடியா கிரைசிஸ், அதாவது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து எல்லா பிசினஸ் என்டிட்டிக்கும் இல்ல தனிப்பட்ட மாடல பார்த்தா பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங், நம்ம சோஷியல் மீடியா நம்ம வந்து பிராண்டிங் பண்ணவே முடியாது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு கிராண்டடான விஷயம் எடுத்துக்கிட்டு கண்டுபடியா செய்வாங்க. சில போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு சேஃபான ஜோன் இருக்கிறது தான் எல்லாம் வேண்டிக்கப்படுவாங்க. ஆனா இப்ப சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அன்சேஃபான ஒரு ஜோன் ஆயிடுச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன், மிஸ் இன்ஃபர்மேஷனா போயிட்டு இருக்கு, நிறைய அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நீச் லூஸ் பண்றாங்க, சோஷியல் மீடியா பிசினஸ்க்கு லூஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து இது ஒரு டேஞ்சரஸான ஜோன் சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டேங்குது சோஷியல் மீடியாவுக்கு. ஸோ இது ஒரு லாஸ். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்போ நம்மளாம் பிசினஸ் செய்யறோம், என்னோட பிசினஸ் முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா தான் நம்பி இருக்கு. ஸோ வி டாக் இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம் மிஸ்டர் மணிமாறன். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த டாபிக் என்ன பாத்தீங்கன்னா கிரைசிஸ் வித் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கோம். சோ இது வந்து நம்ம ரெண்டு வகையா கூட பிடிக்கலாம். ஒண்ணு வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அந்த கிரைசிஸ் எப்படி நம்ம ஒண்ணு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அது எப்படி பண்றோம். அடுத்து வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதாவது சோஷியல் மீடியால வந்து நிறைய போஸ்ட், நிறைய பிராண்டிங், நிறைய ப்ரொமோஷன் செய்யும் போது அங்குள்ள கிரைசிஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அதை பத்தி நம்ம முக்கியமா பேச போறோம். அதே சமயத்துல டாபிக் வந்து கிரைசிஸ் வித் கிரைசிஸ் வித் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லலாம், இல்லைன்னா கிரைசிஸ் இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஏன்னா இந்த கிரைசிஸ் வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வரும்போது சில பேர் வந்து சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம, சில சரியான வழிமுறையை பார்க்கலன்னா அவங்களோட பிராண்டிங், அவங்க போட்ட எஃபர்ட், இது முன்னாடி போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறோம். நான் இதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி மாதிரி பாத்துருந்தேன். நம்ம இப்ப என்னது இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாமே இந்த இதான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 10 வருஷம் சொல்ல வேணாம், ஒரு 1990s வச்சுக்கோங்க. 1990s வந்து நான்லாம் டீனேஜர்ஸ் தான் அப்ப சமயத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வந்து நம்ம என்னதுக்கு செய்யறோம்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக செய்யறோம். ஸோ மார்க்கெட்டிங் இல்லைன்னா பிசினஸ் இல்ல. ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. அன்லஸ் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல வந்து பிசினஸ் செஞ்சாலும், இப்ப சும்மா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல வச்சுக்கோங்க, ஒரு ரொட்டி சென்னை கடை, ஒரு சின்ன ஒட்டு கடை போடுறோம், அதுக்குள்ளே மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ ப்ரொமோஷனல் ஆமா. மார்க்கெட்டிங் நம்ம கடை போட்டிருக்கோம் இங்க, வாங்க சாப்பிடுங்க, இவ்வளவு வேலை பட்டியல் அதெல்லாம் சொல்றோம். ம். ஒரு 90s பாத்தீங்கன்னா எப்படின்னா முக்காவாசி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த என்ன சொல்றாங்க ட்ரெடிஷனல் மீடியா தான் இருந்துச்சு. ஆமா. ட்ரெடிஷனல் மீடியாலாம் ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர், மேகசின் ம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டிங் எல்லாம். ஒரு அதுக்காக அவ்வளோ அவங்க செலவு பண்ணுவாங்க. சில ஆமா. சில கம்பெனி வந்து புலத்தின் உத்தாமா, கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியும். அது வந்து ம். புலத்தின் உத்தாமால வந்து போற அட்வர்டைஸ்மெண்டோட நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் உள்ள விலையே ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட். ஏன்னா அது ரொம்ப போட மாட்டாங்க பாருங்களேன். ஒரு அது ஒரு 50,000 60,000 கிட்ட வரும் எஸ், அந்த கரெக்ட், டைம்ல. கரெக்ட், கரெக்ட், இப்போ கரெக்ட். வந்து அதை விட கூட இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் இவால்யூஷன் பண்ணி 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 இப்போ இந்த சோஷியல் மீடியா வரைக்கும் வந்திருக்கு. ம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதானே? ஃப்ரெண்ட்ஸ்டர், எஸ், எஸ். அப்ப பாருங்களேன், அதெல்லாம் வந்து அது வந்து அது வந்த புதுசுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். நம்மள நெட்வொர்க்கிங் பண்றது, நம்மளை பத்தி நம்ம 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 போட்டோ போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேரிங் பண்ணது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படியே மருவி 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 கொஞ்சம் கொஞ்சம் இவாலுவேஷன் பண்ணி 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 அதுல வந்து ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சாங்க, இது ஆரம்பிச்சாங்க. இப்போ அவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ ஒன்றும் ஆமா, இப்போதைக்கு 2025 வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்குது. ஆமாங்களா? ஆமா, ஆமா. இப்போ வந்து ஒன்னும் 10 வருஷத்துல என்ன ஆக போகுது தெரியல. இப்போ ஒன்னும் வேற மாதிரி பிளாட்ஃபார்மா வரும். சரியா? சோ அத பத்தி முதல்ல நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அந்த இவாலுவேஷன் வந்துட்டுங்களா, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ இவல்யூஷன் ஆஃப் அட்வர்டைசிங் நீங்க பாத்தீங்கன்னா, இவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் நம்ம பத்தி பேசலாம். மார்க்கெட்டிங் வந்து இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது கண்டிப்பா நடக்கும். இது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிவிஹெச்னு சொல்லுவாங்க, ஜாமான் டிவின்னு சொல்லுவாங்க. அது யா, டிவிஹெச்ல யா. வந்து தான் அந்த போடுற ஆட்ஸ்லாம் நீங்க சொன்ன மாதிரி பே 70,000-80,000 அந்த ம். 15 செகண்டோட ஆட்ஸ் பண்றதுக்கு மூவ் டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அந்த ஒரு டிவி ஏஜ் முடிச்சுட்டு, இன்டர்நெட் ஏஜ் முடிச்சுட்டு, நான் ம். சோஷியல் மீடியா ஏஜ். எனக்கு ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் அ லாட் அபவுட் என்னோட என்னோட நாலேஜ்க்கு வந்து ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் அ லாட் பேஸ்ட் ஆன் டிவி ஏஜ். ஏன்னா அப்ப நான் ரொம்ப குழந்தையா இருந்தேன். எனக்கு ஆட்ஸ் ஞாபகம் இருக்கு. எஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படிக்காம ஐ சா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிவி ஏஜ் டு த இன்டர்நெட் ஏஜ், வேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இன்டர்நெட் மூலியமா வந்துச்சு. அதாவது மொத வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ம். யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப், டெய்லி மோஷன், இவங்க தான் மொத வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு. யா, யா. டெய்லி, if I'm not mistaken, டெய்லி மோஷன் அண்ட் யூடியூப் வாஸ் த ஃபர்ஸ்ட் டூ வீடியோ ஸ்ட்ரீமிங் Correct, correct. இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. அப்போ வந்து இவங்க வந்து ஆட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸ்லோலி சோஷியல் மீடியா வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்க்க மாட்டேன். Oh, okay, நான் மை okay. ஸ்பேஸ் பாய்ப்பேன். Oh, right, right. எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் நான் வந்து மை ஸ்பேஸ் பாய்ப்பேன். அப்ப Okay, okay. ரெண்டுக்கும் போட்டி இருக்கும், ஆ, ஃப்ரெண்ட்ஸ்டரும் மை ஸ்பேஸும். யாரு மை ஸ்பேஸ்லாம் பாய்க்க கொஞ்சம் கூலா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க மை ஆ. ஸ்பேஸ் பாய்ப்போம். அதாவது இது வந்து ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு அதுலயே ஒரு வார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்டருக்கும் மை ஸ்பேஸ்க்கும். சோ வந்து வாட் வி டு, என்னோட குரூப் வந்து வி வில் யூஸ் போட ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல போட ஆரம்பிக்கலாம். டாகல் யோ ஆட்ஸ்க்கு கீழே ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் இட். ம். ஸோ ஆ, அதுல ஆ. இருந்தது அந்த ஆட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். டுடே வி மூவ் டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். யா. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ஃபேஸ்புக் டிசைன் பண்ணும்போது இட் வாஸ் நாட் மென்ட் டு பி அ மார்க்கெட்டிங் டூல். யா, அது வந்து ஒரு correct, correct. கனெக்டிவிட்டியான ஒரு டூல் தான் அவங்க டிசைன் பண்ணாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் யா. பண்றதுக்கு. அதாவது when we was first introduced in US, காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் another நோ பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம். எவ்வளவு பவர்ஃபுல்லா. Yes, it was a networking platform. இன்னைக்கு வந்து it has evolved into a global brand. Facebook வந்து and Meta, it's taken on everything. Instagram Meta கீழ இருக்கு, WhatsApp Meta கீழ இருக்கு. அவங்க தான் லீடிங். ஆனா பின்னால மத்த இண்டஸ்ட்ரிலாம் மத்த ஆப்ஸ்லாம் வருது. பட் மெத்தான்னு பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் அவங்க தான் இஸ் த கிங் மேக்கர்ஸ். இன்னைக்கு ஆட்ஸா சரி என்ன அவங்க தான் கிங் மேக்கர்ஸ். ஸோ ரன்னிங் ஆட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ்க்கு வந்து அந்த பிசினஸ் செட்டப் பண்ணி ரன் பண்றது வந்து பிளான் ஏ. பிளான் பி வந்து அந்த பிசினஸ் வந்து ஹேவ் டு பி ஆன் சோஷியல் மீடியா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பிசினஸா இருந்தாலும் இன்னைக்கு உங்க சோஷியல் மீடியால உங்களுக்கு பிரசன்ஸ் இல்லைன்னா யூ ஆர் லூசிங். நீங்க லூஸ் பண்றீங்க. ஆக்சுவலி வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க போடலன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங் வித் யுவர் பிசினஸ்.
பிகாஸ் உங்க பிசினஸ் ரீச் பண்ணோம். இப்போ ஃபேஸ்புக்கோட ஜியோ லொகேஷன் வெரி இன்டெலிஜென்ட்லி டிசைன். அந்த ஜியோ லொகேஷன்ஸ் ஆட் டார்கெட்டிங் ஆட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிரில்லியன்ட்லி டிசைன். ஒரு ஒரு ஆட் வந்து நம்ம ரன் பண்ணும்போது குறிப்பா இந்த ஆட் யாருக்கு போய் யாருக்கு சேரணும்னு ஒரு இது இருக்கு. இது வந்து நம்ம பழைய வாட்டி பேசியிருக்கோம் இதை பத்தி, அந்த ஆட்ஸ் போய் சேர்றதுக்கு. வி ஹேவ் மிஸ்டர் டேனியல், இன்னைக்கு டேனியலும் வந்திருக்காங்க. ஹலோ, வி ஹேவ் வணக்கம் மிஸ்டர் டேனியல். டேனியல். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் டேனியல். ரொம்ப மிஸ்டர் நாள் டேனியல் ஆச்சு. வந்து அவங்க அவங்க பயங்கரமா ஆட்ஸ் பண்ணுவாங்க. மிஸ்டர் டேனியல் அவங்க அவங்க ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. So coming back to what I was saying, Mr. In marketing. So எந்த பிசினஸ் அந்த ஆக்சுவலி போன வாட்டி கூட நான் பேசியிருந்தேன் இந்த விஷயம். ஐ வாஸ் அப்ரோச் பை ஸ்மால் பிசினஸ், ஒரு சின்ன பிசினஸ்க்கு வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களோட பிசினஸ்ல வந்து சோசியல் மீடியால போட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆஃப் பிசினஸ் வரும் அதுதான் கேட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு தப்பிச்சாரன் இருக்கிற என்னன்னா சொன்னேன் அவங்க கிட்ட, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆஃப் பிசினஸ்ல எனக்கு வரணும்னு சொல்லணும். ஐ கேனாட் டெல் யூ. ஆனா ஐ கேன் கேரண்டி யூ இந்த அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு இங்க ஒரு கடை இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கு எனக்கு அந்த இது முடியும். அதுதான் சோசியல் மீடியா. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஐ கேனாட் கேரண்டி நீங்க சோசியல் மீடியால உங்க பிசினஸ் போட்டீங்கன்னா 100% உங்க பிசினஸ் வந்து ஒரு 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 50% இல்ல 60% ப்ராஃபிட் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இல்லை, விசிபிலிட்டி தான் மெயின். இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு தான் அந்த சோசியல் மீடியாவோட ஆட்ஸ் நம்ம செய்யறோம். மற்றபடி உங்க ப்ராடக்ட் தான் உங்க பிசினஸோட உச்சகட்டம். ஐ மீன் இட்ஸ் யோர் லைஃப், பிசினஸோட லைஃப். ஸோ அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் லைக் we often talk about small businesses who's not in social media. இது தேவைன்னு நான் சொல்றேன். ஐ மீன் ரிகார்ட்லெஸ் நீங்க என்ன வேணா பிசினஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல எந்த மாதிரி பொருள் வித்திருந்தா கூட இஃப் யூ நாட் லெவரேஜிங் சோஷியல் மீடியா நீங்க லூஸ் பண்றீங்க. This is my opinion on the transformation. நான் பார்த்ததுல இருந்து ஆனா இப்போ நீங்க கேட்டீங்களா என்ன வித்தியாசம். இப்போ முன்ன நீங்க பாத்தீங்கன்னா டிவி ஆட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட் தான் போடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அஃபோர்டபிலிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு, சும்மா கிடையாது. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அந்த டன்னிலோட ஆட்ஸ்லாம் நீங்க ரன் பண்ணும்போது டிவில வந்து மினிமம் ஒரு 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் 70,000-80,000 தான் வரும். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதோ மந்த்லி இட்ஸ் நாட் ஒன் ஒன் டைம் பேமெண்ட். So இது அஃபோர்டபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பிக் பிசினஸ். சிறு பிசினஸ்னா சின்ன So Yellow Pages was the SMEs marketing. இப்போ சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து எஸ்எம்இலாம் வந்து அவங்க Yellow Pages தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க பிசினஸ்லாம். மற்றபடி ரொம்ப ஸ்மால் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த டைம்ல அஃபோர்டபிலிட்டியும் கிடையாது, அந்த எக்ஸஸும் கிடையாது. ஸோ இப்போ சோசியல் மீடியா ஏஜ் வந்து ஹஸ் கிவன் நீ எவ்வளவு காசு செலவு பண்ணு நம்ம அவ்வளவுக்கும் பண்ணுவோம். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப ஏர் ஏஷியா வந்து இப்ப வரது முன்னுக்கு வந்து ஒரு அஃபோர்டபிள் ஒரு ஒரு லெவல் உள்ளவங்க வந்து ஃப்ளை பண்ண முடியும். அந்த ஏர் ஏஷியா வந்து எவ்ரிஒன் கேன் ஃப்ளை வந்துச்சு. அந்த ஒரு ஸ்லோகன் வச்சு அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரிதான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண மாதிரி தான், அதே மாதிரி தான். ஆமா, அவங்களுக்கு தேவை ப்ரோ அந்த நியூஸ் வந்து கொண்டு போய் சேர்றது தான் அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின். அவங்க வந்து சோஷியல் மீடியால போடுற பிளாட்ஃபார்ம் எக்ஸாக்ட்லி. ஆனா அதுல தான் ஐ மீன் ப்ராப்பரான டீடைல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சு ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் ஆன், நான் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுவேன் ரெகுலரா, என்னோட பிசினஸ் ஆட்ஸ் ரன் பண்ணுவேன். we try not to promote the product, we try to promote the business. நீங்க ஓகே, நம்ம முதல்ல கிரைசிஸ் அப்படின்னு பத்தி பேசுறோம். நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் நம்ம பிரீஃபா சொல்லிடுவோம். ஏன்னா அப்படி சொன்னாதான் அதுல என்ன மாதிரியான என்ன பெனிஃபிட் இருக்கு, ப்ரோ அண்ட் கான்ஸ் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்
அந்த மாதிரி வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இப்போ சோசியல் மீடியா சோஷியல் மார்க்கெட். we can categorize it to two. ஒன்னு உங்க பேஜ், உங்க பிசினஸ் பேஜ், இன்னொன்னு உங்க ads. பிசினஸ் பேஜ்னா நீங்க பாத்தீங்கன்னா இஸ் வேர் யூ புட் யுவர் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். உங்க பிசினஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க எங்க போறீங்க, உங்க பிசினஸ் பத்தி நாங்க இங்க இருக்கோம், நம்ம இன்னைக்கு இது செய்யறோம், இதுதான் எங்களோட டிஸ்கிரிப்ஷன், இதான் எங்களோட ஸ்டாஃப். பேசிக்கா அது வந்து ஒரு 21st சென்ச்சுரியான ஒரு yellow pages இன்ஃபர்மேஷன் கேட்டலாக் மாதிரி உங்க பிசினஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நடுவுல நம்ம ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆட்ஸ் வரும். நீங்க நிறைய ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்றவங்க நல்லாவே தெரியும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனால நான் ஆட் பண்ணதே இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் வருது நம்மளுக்கு, ஏன் என்னால கிளிக் பண்ண முடியும் இந்த ஒரு திடீர்னு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பேஜ் நான் லைக் பண்ணலைன்னா, இது வந்து இஸ் த வே ஆஃப் ஃபேஸ்புக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் புஷிங் த இன்ஃபர்மேஷன் டு யூ. நான் பே பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக் கிட்ட, நான் சொல்லியிருக்கேன் இந்தியன்ஸ், இந்த குரூப் ஆஃப் ஏஜ் இந்தியன்ஸ்க்கு இந்த மெசேஜ் போய் சேரணும். ஸோ ஃபேஸ்புக் அந்த அல்கோரிதம் அழகா படிச்சுட்டு வில் சென்ட் த இன்ஃபர்மேஷன் டு த ரெலவென்ட் பீப்புள், எனக்கு டார்கெட் பண்ண குரூப்ஸ்க்கு வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யோர் பேஜ் அண்ட் யோர் ஆட்ஸ். இது என்னோட கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஓகே சுரேன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். ஓகே, சோசியல் மீடியா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கு. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எடுத்தோமா டக்குனு ஓகே நம்ம பிசினஸ் செய்யறோம். ஏன்னா சில பேர் வந்து அதாவது தான் செய்யறாங்க, விச் இஸ் டு வைரல் யோர் ப்ராடக்ட். ஒரு நல்லது ஒரு கெட்டதும் இருக்கு. சில பேர் வந்து முகம் சொல்லிக்கிற அளவுக்கு செய்யும்போது வந்து அவங்க ஒரு கண்டென்ட் ஒண்ணுமே என்ன செய்ய போறோம், எதனால செய்ய போறோம், யாருக்காக செய்ய போறோம் அப்படி புரிஞ்சிக்காம ஏதாச்சும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து யார்கிட்ட போய் சேரவே சேராது. அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு பிளானிங் பெருசா உட்காந்து பெரிய பிளான் பண்ணணும். சில நம்ம யார்கிட்ட இது போகுது, எதனால போகுது, என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம விற்க போறோம், யார்கிட்ட நம்ம போகுது. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க பாருங்களேன், வந்து நம்ம பிசினஸ் வந்து ஒரு ரொம்ப யங்ஸ்டர்ஸ சார்ந்து ஒரு பிசினஸ் செய்யறதா இருந்தா நம்ம என்ன பண்ணோம், முக்கால்வாசியான அந்த ப்ரொமோஷன் எல்லாமே வந்து நம்ம போகலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஃபேஸ்புக்ல கேட்டா ஃபேஸ்புக் பேபி பூமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்ற அளவு வந்துருச்சு. அதெல்லாம் வயசானவங்க இருப்பாங்க. அப்படி என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேரு வி டோன்ட் யூஸ் ஃபேஸ்புக் எனிமோர். இல்ல வாட் இஸ் ஐ மீன் வாட் இஸ் ஃபேஸ்புக்ல கேட்டிருக்காங்க சார். ஓகே, அதான். அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அவங்கள சார்ந்து போனோம். இப்ப வந்து பூத்திக் இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி சில சமயத்து ஒரு சைடு நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த பாயிங் பவர்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம பேபி பூமர்ஸ் சொல்லணும், அவங்ககிட்ட இருக்கு. ஜென் பாய் அந்த கேட்டகரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென் பாய், இப்ப ஜென் ஆல்பா இருக்கு. ஜென் ஆல்பா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா, மில்லினியர் அப்புறம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஆல்பா ஓடிட்டு இருக்கு. ஓகே, சோ ஆனா வந்து பாயிங் பவர் வந்து முக்காவாசி வந்து இவங்ககிட்ட தான் இருக்கு. ஜென் வாய், ஜெக் எக்ஸ் அப்புறம் மில்லினியர் அவங்ககிட்ட தான். சோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் போறதா இருந்தா என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து சரியான பிளாட்ஃபார்ம் நான் பார்க்கணும். ஸோ இப்போ டிக்டாக் கூடயும் சேர்ந்து வந்து, ஏன்னா சில பேர் வந்து டிக்டாக் கூட நினைக்கிறேன் அந்த ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அவங்க மெயின்லி வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் கூடயும் இல்ல, ட்விட்டர் கூடயும் அது வந்து ரொம்ப நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் போறதா இருந்தா அதான். இப்போ என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, youngsters, not to say they don't use Facebook, பாய்ப்பாங்க, ரொம்ப குறைவு. 100% maybe or 30%. I'm talking about the current generation. 30% பாய்ப்பாங்க. Majority of them are on Instagram. Majority of them are on Instagram. Instagram kila threads no another group. So a lot of people are actually on threads. If you all don't know what is threads, என்னன்னு தெரியலனா, threads வந்து is the Instagram version of Twitter. நிறைய ஆக்சுவலி அங்க வந்து there is no proper marketing channel for threads. Threads is more like a discussion ன்னு ஒன்னு வந்து வச்சிருக்காங்க. So yes, so youngsters they focus on Instagram, they are on Snapchat, and of course they are on TikTok. ஆனா வந்து the beauty of Meta, என்ன Meta செய்யுதுன்னா, நம்ம இப்போ நீங்க சொன்னீங்களே வந்து Facebook is more for the elder generations. மெத்தால நீங்க ஒரு இடத்துல ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா மெத்தாவோட பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே உங்க ஆட்ஸ் வரும். அதான் மெத்தாவோட பியூட்டி.
and you run the ads on Instagram, you can also divert the ads to WhatsApp for business. இது வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி வந்து they don't know, but actually இதுதான் உண்மை. மெட்டா வந்து because they are a group now, நீங்க ஒரு இடத்துல ads run பண்ணீங்கன்னா அந்த மல்டிபிள் சேனல்ல போகும். ஆனா நீங்க அதுக்கு பெர்மிஷன் கேட்க, I mean you have to give permission for the ads to be run on the other platforms, which is brilliant. என்ன கேட்டீங்கன்னா இப்போ நீங்க சொல்றீங்களா என்னோட ப்ராடக்ட் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன விற்கிறேன்னா, மேபி நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் வித்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட பிசினஸ் வந்து நான் சோஷியல் மீடியா அப்படின்னு நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றேன். பட் எனக்கு தெரியும் எனக்கு டார்கெட் மார்க்கெட் அங்க இருக்காது. ஸோ வந்து நம்ம அந்த ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லி நம்ம அந்த போட்டுற டீடைல்ஸ்ல டார்கெட் மார்க்கெட் யாரு, வாட் இஸ் த ஏஜ் குரூப், மெட்டா ஆட்டோமேட்டிக்லி டைவர்ட்ஸ் அந்த ஆடோட மோஸ்ட் பவர் வந்து டைவர்ட் டு இன்ஸ்டாகிராம், ரீடைவர்ட் ஆட்ஸ் டு இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்ல ரன் ஆகும். ஆனா அவங்களுக்கு தெரியும் இங்க யாரு குறவு இருக்கு, இந்த ஏஜ் குரூப்ல இருக்க ஆள் ரொம்ப குறவுன்னு சொல்லி அவங்க புஷ் டு இன்ஸ்டாகிராம். அதனால தான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது சம்டைம்ஸ் வந்து நீ பாப்பீங்க ப்ராடக்ட்லாம் வரும். பட் ஆஃப்கோர்ஸ் வந்து இதுல வந்து இது என்ன இஷ்யூனா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆப்டெயின் தி பிசினஸ். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்த ஒரு பிசினஸ் வந்து நான் கிளிக் பண்ணி அது ஃபேஸ்புக் ரீடைரக்ட் பண்ணிருந்துச்சுன்னா நான் நார்மலா வந்து கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம்ல ஐ டோன்ட் பி ரீடைரக்டட் டு a different page. சில பேர் அந்த ஃபேஸ்புக் ஆப்பே இல்லாம இருந்திருக்கும் அவங்க போன்ல. இன்ஸ்டாகிராம்ல கிளிக் பண்ற ஆட் வந்து அது வந்து ஃபேஸ்புக் ரீடைரக்ட் பண்ணிடுச்சுன்னா சம்டைம்ஸ் தே வில் ஆல்சோ கேன்சல், அதை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி. ஸோ அந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆட்ஸ் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் டூ கம்ஃபர்டபிள். ஃபேஸ்புக்ல ரன் பண்ணா ஃபேஸ்புக்ல ரன் பண்ணி, இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணா இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணு. இது என்னோட ஸ்டைலா, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொமோஷன்ஸ். சோ அதான் இதுவும் அதான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம பிராண்ட் வந்து அந்த அது போய் மக்கள்கிட்ட நம்ம யாரு குறிப்பா நம்ம டார்கெட் பண்ணணும்னு பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சாப்பாடு கடை, இந்த நாசர்மா கடை அதெல்லாம் வச்சிருக்காங்களா, அவங்களோட பிளாட்ஃபார்ம் அவங்களுடைய அந்த டார்கெட் ஏரியா வந்து அங்க உள்ள ஆள் தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களோட சர்க்கிள்ல கொடுக்குது. ஈவன் நீங்க பாருங்களேன், இந்த நாசர்மா கடை கூட வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் தொடர்ந்து ஸ்டேட்டஸ்ல போறது, ஏன்னா வந்து அவங்களோட சர்க்கிள் தான் இருப்பாங்க மார்க்கெட்டிங். மணி மாதிரி நீங்க பாருங்க, அவங்க வந்து இப்போ வந்து ஹேண்டில் பண்ண முடியாமன்னு சொல்லிட்டு அவங்க சர்க்கிள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அவங்க பிசினஸ் பூம் பண்ணதுல இருந்து மலேசியா ஃபுல்ல இருந்து ஆள் வந்தாங்க அவங்களுக்கு. சொல்றேன் சரி, நீங்க இப்ப அந்த மார்க்கெட்டிங்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி செய்யறவங்க வித்தியாசப்படுத்துவோமே, அது இப்போ உள்ளவங்க வித்தியாசமா. ஏன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இதுல மாறாம இருக்கு, என்னன்னா இமோஷன் தான். இமோஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணா மக்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த பிஹெச்பியோட அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்கிறேன், போன ராயாக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்கிறேன். அதுல வந்து எப்படின்னா ஒரு சின்ன குடும்பம் அப்பா அம்மா வந்து ராயாவுக்கு வந்து வேற ஆள் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அது வந்து மில்லிய அட்வர்டைஸ்மெண்ட் பிஹெச்பியோட விலங்கு தானே. ஓகே, ஸோ அப்ப வந்து கூட்டு போறாங்க. அப்ப கூட்டு போகும்போது பிஹெச்ல போய் எண்ணெய் ஊற்றி நிற்பாங்க. அப்பா வந்து ஒரு இடத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்க அதான் அந்த அப்பாவை கல்ச்சர்லாம் அப்படியே இருந்திருக்கல, அப்ப அதெல்லாம் வாங்கிட்டு காலில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்பா வந்து எண்ணெய் ஊத்த பிஹெச்பில நிற்பாரு. எண்ணெய் எடுக்கும்போது அவர் காசு பத்தாது. அப்ப வந்து அந்த சின்ன பையன் தான் காசு கேட்பாரு, எனக்கு காசு பிஞ்சாம பிஞ்சாம் அப்பா டூத்தா நத்தி அப்பா புலாமலி அப்படின்னு. ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ரொம்ப சளிப்போட ஐயோ 5 அடி தான் எடுத்து கொடுப்பான். அந்த பையன் தான் 5 அடி தான் எடுத்து கொடுப்பான். ஸோ அப்பா அந்த காசு வாங்கிட்டு பேஸ்ல எண்ணெய் ஊத்திட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ இது நடந்து பல வருஷம் கழிச்சு வந்து அந்த காமிப்பாங்க. பல வருஷம் கழிச்சு வந்து இந்த பையன் வந்து பெருசாயிருவாரு, நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாரு போல. அவர் ஒரு பெரிய காடி வச்சு ஆல்ஃபா காடி வர்றாரு. அதே பிஹெச்பில நிக்கிறாரு. பையன் அப்பா வந்து பக்கத்துல உட்காந்துருக்காரு, பேசஞ்சர்ஸ் இல்ல, அப்பா இந்த வாட்டி உட்காந்து வயசான அப்பா. ஒரு இறங்கி எண்ணெய் ஊத்த போறாரு. அடே அப்பா நான் பெஞ்சு சத்துன்னு சொல்லிட்டு அப்பா வந்து அஞ்சலி கொடுப்பாரு. அஞ்சலி கொடுத்துட்டு இனி அப்பா புலாம்பலி உத்தாங் அப்பா அன்னுவாரு. ஸோ அது வந்து சில சமயத்து சில பேருக்கு வந்து கண் கலங்கு அளவுக்கு போயிடும். அது வந்து
அந்த ஃபீலிங் உருவாக்குது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க இதுவும் ப்ராடக்ட் பண்ணல, நீ எந்த வாங்கு எதுவுமே சொல்லல. அவங்க வந்து ஒரு இமோஷனை கிரியேட் பண்றாங்க. இமோஷன் கிரியேட் பண்ணி ஸோ அந்த பிராண்ட் தெரியுது. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, மற்ற வார்த்தை சொல்லும் போது நீ பிஹெச்பியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தியா, அவ்வளோ அருமையா இருக்கு, பிஹெச்பி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தியா, இந்த ராயா அட்வர்டைஸ்மெண்ட் பிஹெச்பி. ஸோ அது சொல்லும் போது வேர்ட் ஆஃப் மவுத், அது ஒரு ப்ரொமோஷன் மெத்தட். ஸோ இதே வந்து சோசியல் மீடியால பார்க்கலாம். நம்ம ஒரு இமோஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்ம செய்யற பிசினஸ் தகுந்த மாதிரி. ஸோ இதுக்காக நம்ம பெரிய சாரி பாட்டெல்லாம் செஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு இமோஷன் கிரியேட் பண்றது அப்படி இருக்கும்போது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஆளுங்க வந்து இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சர்க்கிள்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி வந்து இதுல ஸ்பெஷலிஸ்ட் யார் தெரியுமா? இந்த ஒரு இமோஷன் கிரியேட் பண்ணி ஆட்ஸ் எது தைலண்ட்காரங்க வந்து ஆட்ஸ் முடியாது. அவங்களோட ஆட்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் நானே உட்காந்து அழுந்திருக்கேன். அவங்களோட ஆட்ஸ்லாம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் வந்து இது வந்து ஒரு சின்ன பையன் அவன் வந்து மீ கடையில போயிட்டு ஒரு பேக்கெட் மீயை திட்டிட்டு ஓடிடுவான் வீட்டுக்கு. ஒரு பேக்கெட் மீ திட்டிட்டு ஓடிடுவாரு வீட்டுக்கு. ஓடிட்டு அவர் வந்து அவன் சீக்கான அம்மா கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மீ கடையில ஒரு சின்ன புள்ள இருக்கும். அவங்க அப்பா அவங்க அப்பா தான் அந்த பிசினஸ் ஓனர். அதுக்குள்ள கேட்கும், பாரு நீ ஏன் துரத்தி விடல, பரவாயில்ல ஒரு பேக்கெட் மீ தான் விட்டுருன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இல்ல சாரி, அவங்க புடிச்சிருவாங்க அந்த பையனை. அந்த புடிச்சிட்டு அந்த பையனை கேட்பாங்க, நீ ஏன் திருடுற? இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு, இல்ல நீ சாரி சொல்ல வேணா, உனக்குன்னு நல்லது நடக்கும் போது நீ திருப்பி கொடு, பே இட் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க. பே இட் ஃபார்வர்ட். சோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். இங்க அதே மீ அங்கிள் ரொம்ப வயசாகி அவருக்கு ஒரு ஆபரேஷன் தேவைப்படும். பட் they have not enough money. ஆனா அந்த ஆபரேஷன் வந்து நடந்துடும். அந்த ஆபரேஷன் நடந்துட்டு கடைசியில பில் வந்து கொடுக்கும் போது டாக்டர் கிட்ட அங்க ஒரு நோட் இருக்கும், போட்டிருப்பாங்க. ஜெனரலா வந்து அந்த இன்டர்வியூ அந்த ஆட் வந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஓடும். அவ்வளவு ஒரு இமோஷன், அவ்வளவு ஒரு நல்ல. ஆனா பின்னால வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஆடோட ஓனர் ஆஃப் த ஆட். சோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த நொடியில வந்து அவங்க ப்ரோமோட் பண்ணதே இல்லை. சொன்ன மாதிரி தான் அந்த இமோஷனை கிரியேட் பண்ணிட்டு அவங்களை பத்திட்டு இப்போ எஸ் அந்த இமோஷன் தான். அந்த இமோஷன் வந்து இன்னைக்கு வந்து ஆட்ஸ்ல வந்து இப்போ இமோஷன் மட்டும் கிடையாது மிஸ்டர் மணி. சில சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஃபன்னியா, நம்ம காமெடி ஏதாவது செஞ்சாதான் நம்ம ப்ரோமோட் பண்ண முடியும். சோ சேட் இமோஷன்ஸ் மட்டும் இல்ல, ஹாப்பி இமோஷன்ஸ், ஃபன்னி இமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஆட்ஸ் வந்து செய்யறாங்க. நார்மலா வந்து லைக் முன்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் ஆட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். இப்போ டன்ஹில் எனக்கு ஞாபகமா இருக்குது வந்து மோஸ்ட் ப்ரொமினியன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் டிவினா டன்ஹில் சிகரெட்டோட. அதாவது நீங்க ஏர்லி 90s நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் ப்ரோமோட்டே பண்ண மாட்டாங்க. இந்த கட்டத்துலயும் அந்த ஆட்ஸ் சிகரெட் ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா ஒரு காடி வரும், ஒரு வெள்ளையான காடி வந்து இறங்கும். அதுல ஒரு பையன் ஒரு மேன் இறங்கும், ஒரு நல்ல ஜென்டல்மேன் மாதிரி கோட் போட்டு அவர் வாட்ச் காமிப்பாங்க. அது 15 மினிட்ஸ் ஆப்ல அவர் போடுற வாட்ச் காமிப்பாங்க, அவர் போடுற கோட் காமிப்பாங்க. அவர் முடி வந்து ஒரு மாதிரி சில்பி விடுவாரு, அப்புறம் அந்த கிளாஸஸ் போடுவாரு, கிளாஸியா ஸ்டைலிஷா இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு சொல்லிட்டு காடி விட்டு இறங்கி கீழே வந்து சிகரெட் ஆடே, சிகரெட்டே வராது, முடிச்ச காட காயா முத்துக்க உங்குல அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்கள வந்து மின்னவள் ஆட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் அவங்க மூஞ்சில டைரக்டா அடிச்சு சொல்லுவாங்க. இப்போ யூசுப் தயோ போல ஆட்லாம் வச்சிருந்தேன், அவன் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். யூசுப் தயோ குர்மா, இவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். அந்த யூசுப் தயோ நம்ம கேட்டாலும் நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ரமடான் வருது, யூசுப் தயோட ஆட் வந்துருச்சு, ரமடான் வருது, அவங்கள ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்டோட ஆட்ஸ். That ads also was good, இல்லன்னு இல்ல. ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு ads ரன் பண்ணனும்னா you have to tackle people. அதாவது உங்க என்கேஜிங்கான ads தான் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மிஸ்டர் டேனியலோட ads தான் கொஞ்சம் பார்த்தேன். அவர் பண்ற வீடியோலாம் நான் கொஞ்சம் பார்த்திருக்கேன். அவர் கொஞ்சம் வெரி இன்டெலிஜென்டா செய்வாரு. அவர் ஃபர்ஸ்ட் 3 செகண்டே அந்த நீச் போடுறாரு அவருக்கு, மௌபலி ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கட்டி ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து நம்ம பார்க்க பிடிக்கலன்னு பார்க்க வச்சிருவாங்க. எஸ், அந்த அட்டென்ஷன் கிராபிங் தான் அந்த வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அட்டென்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் ஆஃப் யுவர் ஆட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த 5 செகண்ட் நீங்க விட்டுட்டீங்க வச்சீங்களா, அந்த முதல் 5 செகண்ட் உங்க ஆட் போரிங். நான் நிறைய மிஸ்டேக் என்ன செய்வாங்கன்னா,
அந்த ad ரன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் கம்பெனி லோகோ போடுவாங்க. இது வந்து தவறு. ம், உங்க கம்பெனி லோகோலாம் கடைசில தான் வரும். ம். அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்து யூ ஒன்லி ஹேவ் 5 செகண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் டு மீ நான் ஏன் உன் ad ஸ்டாப் பண்ணி பார்க்கணும், அந்த கியூரியாசிட்டி நான் ஏன் உருவாக்கணும். ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. ஆஹ் இதுதான் மெயின். அந்த 5 செகண்ட் நீங்க விட்டுட்டீங்க வச்சீங்களா, உங்க ad முடிஞ்சு, your ad's a failure. ம், சோ இதுதான் மெயின். ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒண்ணு இமோஷனல்ல ப்ளே பண்ணுவாங்க, கத்தி என்னமோ சொல்ல வருவாங்க, இல்ல அழுவாங்க ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ். அழுந்தாலே நம்மளுக்கு பார்க்கணும்னு தோணிடும். இவன் ஏன் அழுகுறான்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு தாட் வரும் நம்மளுக்கு. இல்ல எங்கேயாச்சும் உழுவான், எங்கேயாச்சும் இது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் பேஸ் வீடியோஸ் செய்வாங்க. ம். கோவிட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் பேஸ் வீடியோஸ் வந்துச்சு. ஒரு ஏழை ஒருத்தன் இருப்பான், ஒரு பணக்காரன் போஸ் இருப்பான். இந்த ஏழை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவனுக்கு, இந்த பணக்காரன் போய் காப்பாற்றுவான். அதாவது அப்பதான் கடைசியா அவன் ப்ரோமோட் பண்றான். யாருமே செய்ய முடியாது. இமோஷனல் எப்படி லாண்டு ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணது அவருக்கு நம்ம கிளாஸ் போய் எடுக்கணும். சரி, சரி. ஏன்னா he was that good. அவர் அவ்வளவு ஜோக்கா செய்வாரு. இப்ப பாத்தீங்களா, நம்ம ஓகே இது வந்து நம்ம பெரிய லெவல்ல செய்யறவங்க, பெரிய ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டோரி போட்டு நிறைய ஒரு ஏஜென்சி எல்லாம் ரெக்ரூட் பண்ணி அப்படி செய்யலாம். ஸ்மால் லெவல் இருக்கிறதுக்கு வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த 5 செகண்ட்ல வந்து எப்படி அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண அதான் முக்கியம். இந்த 5 செகண்ட்ல நம்ம சொல்ற விஷயம் வந்து அவங்க ஈவன் 1 மினிட் ஆட்ஸா இருந்தா கூட, 1 மினிட்ஸ் அந்த வீடியோ இருந்தா கூட அவங்க பார்க்க வைக்கணும். அதுதான் அவங்களோட புத்திசாலித்தனம். இப்ப நீங்க இந்த ஸ்மால் பிசினஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நாசிமா கடை அதெல்லாம் வந்து அவங்க என்னென்ன சாப்பாடு விற்கிறாங்க, என்னென்ன விற்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா மத்தவங்களோட காமெண்ட்ஸ் கேட்பாங்க, இங்க இருந்து வரீங்க, சாப்பிடுறீங்களா, இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. அவங்க மத்தவங்க காமெண்ட்ஸ் பண்ணும்போது அது ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குது இந்த கடையில. இப்ப இந்த ரியல் எஸ்டேட் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் 2-3 பார்த்திருக்கேன். டான்ஸ் ஆடிட்டே செய்யறது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு லெவல் தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னு வந்து அந்த ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கலாம். ஏன்னா ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அந்த ஷார்ட் வீடியோ சிண்ட்ரம்னு ஒண்ணு இருந்திருக்கு போல. இப்ப ஷார்ட் வீடியோ பாக்குறது வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாவே போச்சு நிறைய பேருக்கு. ஷார்ட் வீடியோ டக்கு டக்குன்னு ஸ்கிப் ஸ்டாப் பண்ணி பாக்குறது. அந்த ஷார்ட் வீடியோல எப்படி அது சஸ்டெயின் பண்ணி என்ன பிசினஸ் செய்யறாங்கன்னு பார்க்க வைக்கிறது தான் அந்த ஒரு திறமை அடங்கியிருக்கு. டு பி ஆனஸ்ட் வந்து நான் வந்து யூஸ்வலா வந்து என்னோட போனோட டிவைஸ்லாம் எவ்வளவு நேரம் பாய்க்கிறேன்னு நான் செக் பண்ணது கிடையாது. நம்ம டெய்லி பாய்க்கிறோம், நம்ம இதெல்லாம் என்ன செக் பண்றதுன்னு சொல்லிட்டா ஜஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். எவரேஜ் வந்து டெய்லி நான் அவ்வளவு பாய்க்கிறேன். நான் எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஐ ஸ்பெண்ட் about 1 hour on TikTok every day. More, sometimes more. Minimum is 1 hour. நம்மள அறியாமலே நம்ம 24 மணி நேரம் 24 மணி நேரம் நம்ம லைஃப்ல வந்து 8 ஹவர் ஒர்க் மீறிட்டு அதுலயும் 1 hour நான் டிக்டாக்ல ஸ்பெண்ட் பண்றேன்னா ஒரு ஷார்ட் வீடியோட எவரேஜ் வந்து 30 செகண்ட்ஸ் to 45 செகண்ட்ஸ் தான். மோஸ்ட் 1 to 2 minutes. 1 hourல எவ்வளவு வீடியோ பாக்குறோம். அண்ட் இது குறைவு. இது நான் பாய்க்கிறது எனக்கு தெரிஞ்ச குறைவு. நான் மத்த ஃப்ரெண்ட்ஸோட போனை பார்த்தா சில பேர் 2 hours 3 hours உட்காந்துருக்காங்க டிக்டாக்ல டெய்லி. ஆமா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி சோ எவ்வளவு ஆட்ஸ் பாக்குறாங்க, ஐ மீன் எவ்வளவு வீடியோஸ் பாக்குறாங்க அந்த டைம்ல. 60 மினிட்ஸ்ல வந்து எவ்வளவு ஒரு 1 மினிட்ல நீங்க 2 பாக்குறீங்க, 60ல வந்து நீங்க 120 வீடியோஸ் கிட்ட பார்க்கலாம். இது ஒரு எவரேஜா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல சில சமயத்துல நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆட்லாம் பாப் அப் பண்ணிட்டு நம்மள ஃபோர்ஸ் டு ஐ மீன் வாட்ச் திஸ் அட்வர்டைஸ்மென்ட். பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து இன்டைரக்ட்லி அந்த விஷயத்தை வந்து நம்ம சொந்தமா மேனுவலா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணி பாக்குறது, அடுத்தது ஸ்கிப் பண்ணி பாக்குறது, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்மள வந்து மைண்ட் செட் வந்து மாத்திருக்காங்க. ஒண்ணு வந்து அது மாதிரி செய்யக்கூடாதான் முதற்கொண்டு. அடுத்தது வந்து சில பிசினஸ் மேன் இந்த மாதிரியான டூல்ஸை பார்த்துட்டு எப்படி அதுல நம்மளோட ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க அதையும் யோசிக்கணும். ஸோ அந்த ஸ்டாப் பண்ற டைம், அந்த அடுத்த ஸ்டாப் பண்ற முன்னுக்கு உங்களோட ஆட் வந்து எப்படி அவங்களுக்கு எப்படி ஒன்றும் கிளியரா தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதுதான் நம்மளோட ப்ரொமோஷன் மெத்தட் வந்து வித்தியாசப்படுத்துது மத்தவங்களோட ஆட்டை விடலாம். ஏன்னா இப்ப ஒரே பிசினஸ் வந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து ஒரு பிசினஸ் செய்யறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே பிசினஸ் தான். இப்ப சாப்பாடு பிசினஸ் வச்சுக்கோங்க, நான் நாசிமா கடை போறேன். சில பேர் வந்து சண்டை போட்டுக்குவாங்க,
ஏன்னா சினிமா நல்லது, ஓனா சினிமா நல்லது, ஏன்னா சண்டை போட்டுக்குவாங்க. சில பேர் வந்து கொலை சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஓனா சினிமா இப்படி அப்படி இப்படி. ஆனா இவங்க கொலாபரேஷன் பண்ணி செய்யறதே இல்லை. ஸோ ஆமா ஒரு வகையில் வந்து இவங்க கொலாபரேஷன் பண்ணி செஞ்சா இங்க வர 10 கஸ்டமர், அங்க ஒரு 10 கஸ்டமர் இருப்பாங்க, ரெண்டுமே 20 பேரு. ஸோ இந்த 20 பேரு ஒன்னும் அதை 40 ஆக்கலாம், 40 80 ஆக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பாய்ச்சாதான் வந்து இவங்க பிசினஸ் என்ன சொல்றது, பிசினஸ்ல ஒன்று சஸ்டெயின் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து கரெக்டான, அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கரெக்டான வகையில பார்க்கலாம். டு பி ஆனஸ்ட் ஐ அக்ரி வித் யூ. ஆனா பிகாஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ சைனீஸ்ல எப்படி பிசினஸ் செய்வாங்க, ஐம் நாட் டாக்கிங் எனிதிங் யாரு பெர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன், பட் இப்போ சைனீஸ்ல எப்படி பிசினஸ் செய்வாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கிளாங்க்கு எல்லாம் போனீங்கன்னா கிளாங் இஸ் ஃபேமஸ் ஃபார் பக்தி. யா யா கிளாங் வந்து பக்தி வந்து ஐ திங்க் மலேசியால எங்கேயோ அடிச்சிக்க முடியாது கிளாங்கோட பக்தி. ஆனா அந்த ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து குறைஞ்சது ஒரு 25 to 30 பக்தி கடை இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள போட்டி வர, அவங்களுக்கு என்னன்னா இவன் பக்கத்துல கதை தோண்டானா இவனுக்கு போவாது, இவன் பக்கத்துல இன்னொருத்த கதை தோண்டா இவனுக்கு போவாது. இவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த ஏரியால வந்து மலேசியால வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் பக்குதே லேன் வந்து தெரிய வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம். அவங்க கூட போட்டி கிடையாது, ஏன்னா எப்பவுமே அங்க கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த கிளைம் பக்தி ஸ்ட்ரீட்ல. கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது அந்த அந்த கடைங்க. ஆனா இவங்க கூட போட்டி கிடையாது. இவங்க என்னன்னா என் கடை வந்துச்சுன்னா அவங்க கடை ஆட்டோமேட்டிக்கா வளரும். ஏன்னா இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா தான் மெயினா ஆகணும். இங்கதான் பக்தி ஃபேமஸ் சொல்லி இங்க வரணும். மத்த எங்கேயோ போயிட்டு யாரும் உட்காந்து பக்தி சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ திஸ் இஸ் நீங்க சொன்னீங்க கொலாபரேஷன் பண்ணி ஆட் செய்யலான்னு. பட் ஆனா சிறு தொழில வந்து நீங்க பாத்தீங்கன்னா லைக் இன்னைக்கு ஒரு பூக்கடை, அவங்க பக்கத்துல ஒரு பூக்கடை, நீங்க நினைக்கிறீங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தே கேன் ஒர்க் டுகெதர் அண்ட் டூ அண்ட் எனக்கு தெரிஞ்ச இருக்கும் இவங்களுக்கு எவ்வளவுதான் வியாபாரம் வரும் இன்னைக்கு இவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன். ஓகே ஒண்ணு பாருங்களேன், இப்ப வந்து மேம் அவங்க பூ கடை வச்சுக்கோங்க, பூ கடை பக்கத்துல ஒரு 3 பூ கடை இருக்கு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி கொலாபரேட் பண்ணலாம்னா, சோ ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த 3 கடையும் ப்ரொமோட் பண்ணலாம். அந்த ஒரே வீடியோல இந்த 3 கடையும் தனித்தனியா பேச வைக்கிற மாதிரி வச்சு ஒரே சமயத்துல பண்ணலாம். அடுத்தது வந்து அந்த வேற அது அந்த கடையில 3வது மேபி இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஏ செய்யறாங்க, 3 கடையை ப்ரொமோட் பண்றாங்க. அடுத்து வந்து பி செய்யறாங்க, இந்த மற்ற 2 கடையை செய்யறாங்க. அடுத்து சி செய்யறாங்க, 2 கடையை ப்ரொமோட் பண்றாங்க. அப்படி செய்யலாம். அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, பூ வந்து பல விதமான பூ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாடி வருவாங்க. சோ நான் பல பல வகையான பூ இருக்கு. சோ ஏன்னா வந்து இவங்க பக்கத்துல உள்ளவங்க செய்யும் போது கண்டிப்பா விலை வந்து ஏறக்குறைய சேமா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தங்க குறவா போட்டாங்கன்னா அது வந்து இன்னொருத்தவங்களை பாதிக்கும். ஒண்ணு வந்து அவங்க குறவா போட்டாலும் அவங்க பிசினஸே பாதிக்கும், அவங்க போட்ட காசு எடுக்க முடியாது. சோ சேமா தான் விலையெல்லாம் போடணும். சோ ப்ரோமோட் பண்ணும்போது சேர்ந்தே ப்ரோமோட் பண்ணா வந்து அந்த விஷயம் வந்து மக்கள் பேசணும். ஓகே என்னது மக்கள்கிட்ட பேசணும், அதான் முக்கியமான விஷயம். மக்கள்கிட்ட போய் சேருதா இல்லையா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க போய் அந்த மெசேஜ் வந்து மத்தாட்ட பழக்குவாங்க. ஸோ இந்த கடை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, இந்த கடை போனா கஸ்டமர் அப்படிதான் பார்த்துக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மாமா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, ஒரு சும்மா சாதாரண எக்ஸாம்பிள் சொன்னேன், மாமா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா சாப்பாடு வந்து சில சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்குது. சாப்பிடலாம், ஓகே உட்காந்து சாப்பிடலாம், அப்படிதான் இருக்கும். ஆனா அங்க அந்த மாமா ரெஸ்டாரண்ட் வேலை செய்யற அந்த பணியாளர்கள் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொரு ஆளையும் எப்படி கவனிப்பான் பாத்துருக்கீங்களா? வந்தோடனே நான் பாப்பேன், இவங்க வந்து இந்தியரா இருப்பாரு, ஒரு மலாய் நண்பர், ஒரு சீன அந்த வாடிக்கையாளர் வந்தா அவங்க பேசுற விதமே வந்து அவ்வளவு ரொம்ப நாள், இப்போ ஒரு 10-15 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. கஸ்டமர் ஒரு ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ரிலேஷன். ஏ மச்சான் மரிலா, ஏ மாப்பிள்ளை அப்பா அப்பா, அவனுக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க தெரியுமா? சோ அது ஒரு கனெக்ஷன் உருவாக்கு. ஸ்மால் பிசினஸ்லாம் நிறைய பேர் வரும்போது சரி இந்த கடையில வந்து ஆள் கூட்டம் கூட இருக்கு, அடுத்த கடைக்கு போவோம், பக்கத்துல கிடைக்கும். சோ இந்த கடையில இதா இருக்கு, சரி 2 பூ இங்க எடுத்துக்கோ, இன்னும் 2 பூ இங்க எடுத்துக்கோ. சோ அந்த மாதிரி வகையில வந்து கொலாபரேஷன் பண்ணி செய்யலாம். அப்படி நீங்க தனியா செய்யறா கூடயும் நீங்க செய்யலாம். ஆனா மத்தவங்களை நீங்க கண்டென்ட் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது உங்களுதான் கண்டிப்பா அது உங்க சொந்த பிசினஸ் தான் பாதிக்கும். அங்கதான் கிரைசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா இது வந்து ஒரு மலேசியன் கல்ச்சர்னு சொல்லாம கொண்டம் பண்ணி பிசினஸ் ஏற்படுறது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிக்டாக்லாம் நீங்க ஃபேமஸான இன்ஃபுளுசர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க பத்தி மட்டும் தட்டிட்டு தான் பிசினஸ் செய்வாங்க. I'm not talking about all, general. Some of them, yeah.
இத பேரு தான் நான் சொல்றேன். இது அப்புறம் இனியே நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயத்துல. பயமா சோ இருக்கு, வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. சோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் ஐ லைக் இப்போ ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றது வந்து எவ்வளவு நல்லது, எஸ்பெஷலி வித் இந்த இந்தியன் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி வந்து இருக்கிற ரொம்ப சின்னதா வரும். அந்த நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஈகோ சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சுன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பிசினஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சப்போர்ட் அவங்க லோக்கல் பிசினஸ். இப்போ நான் என்னோட ஆட்டிடியூட்ல வந்து என் வீட்டுக்கும் புந்தோங்கெல்லாம் ரொம்ப தூரம். நான் புந்தோங் வந்து இப்போல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுதான் இந்தியனோட இருக்கிற ஒரு இடம். நான் தங்குறது இப்போ கிடையாது. இது வந்து ஃபுல்லா வந்து சைனீஸ் பிளேஸ் ஏரியா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சயோர் ஏதாச்சும் வாங்க போகணும்னு இருந்தாலும் நான் புத்தம் வரைக்கும் போயிட்டு வரேன். காரணம் என்னன்னா, ஐ வாண்ட் மை இந்தியன் பிசினஸ் ஈகோ சிஸ்டம் டு கோ அப். ரெண்டாவது வந்து நான் போகும்போது என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் அங்கதான் கடை வச்சிருக்காங்க. தெரிஞ்ச மூஞ்சி நிறைய பேர் பார்க்கலாம், பழகலாம், பேசலாம், கொஞ்ச நேரம் வரலாம். நம்மளும் நம்ம பிசினஸ் பத்தி கத்துக்கலாம். பாருங்க, நம்ம புது விஷயம்லாம் கத்துக்கலாம், கூட பேசுறதுக்குலாம் கத்துக்கலாம். அந்த ஈகோ சிஸ்டம் அழகா பில்ட் பண்ணிட்டு இப்போ புந்தோங் வந்து இப்போ புந்தோங் என்ன பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து நீங்க புந்தோங் என்னன்னு கேட்டீங்கன்னா கச்சாம்பூத்தி ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஏன்னா கச்சாம்பூத்தியோட வியாபாரம்னா என்ன செஞ்சுட்டாங்க அங்க கிடையாது. பட் அந்த எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரோமோட் பண்ணும்போது அவங்க கடையை மட்டும் ப்ரோமோட் பண்ணாம அந்த இடமே ப்ரோமோட் பண்ணாங்க. புந்தோங்க வாங்க, இங்கதான் கச்சாம்பூத்தி ஃபேமஸ், இங்கதான் செய்யறோம், இங்கதான் தயாரிச்சு வெளியே வந்து மலேசியா பூரா போறது. சோ அந்த அந்த ஒரு லேபிள் செஞ்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க இங்க போயிட்டு கச்சாம்பூத்தின்னு சொன்னீங்கன்னா புந்தோங் மாதிரி ஃபேமஸ் வராது டு ஹோல் மலேசியா. I'm not just talking about இப்போ மலேசியால நீங்க பாத்தீங்கன்னா கச்சாம்பூத்தி புந்தோங் தான் ஃபேமஸ். அதே டேனியல் அக்ரி பண்ணுவாரு நினைக்கிறேன். ஏன் டேனியல் பாத்தீங்கன்னா சுரேன், ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓகே, இப்ப ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பாத்தீங்கன்னா, முன்ன நம்ம கோவிட் அப்புறம் பாப்போம்னா, கோவிட் முன்னுக்கு வந்து ஆளுங்க டிராவல் பண்றது ரொம்ப குறைவு, வேலைன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போறது, அங்க போறது ரொம்ப குறைவு. அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, ரீயூனியன் பண்றது எல்லாம் ரொம்ப குறைவு. கோவிட்க்கு அப்புறம் வந்து அது ஒரு பெரிய பாடம், பெரிய அடின்னு சொல்லலாம். வீட்லயே உட்காந்து எங்கேயும் நவர முடியாம ஆன்லைன்ல பார்ட்டி பண்ணிட்டு, ஆன்லைன் நீங்க பாத்துருக்க ஆன்லைன் பார்ட்டி இங்க இருந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு அங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் சாப்பிடுறது, ஆன்லைன் டின்னர் எல்லாம் செய்யறது, அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாருங்க. ஆளுக்கு வந்து நிறைய அது மேமா ஒரு பெரிய மன உளைச்சல் தான். பக்கத்துல ஒரு கனெக்ஷன் இருந்தா கூட அந்த ஒரு என்ன சொல்றது கனெக்ட் பண்ற ஒரு வகை இருந்தா கூட உண்மையான ஒரு கனெக்ஷன் இல்ல. ஆளுங்க பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கும் நம்ம ஆன்லைன்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம ஏன் செய்யறோம்னா, இதுக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம தகவலை பரப்புறது தான், இன்ஃபர்மேஷன் இப்ப செய்யறோம். ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரியான சூழ்நிலை, கர்ஃபியூ, இத்தனை மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி இப்ப வந்து யாரு டைம் கிடைச்சுன்னா லீவ் போட்டு வெளியே போறாங்க. லீவ் போட்டு சில பேரு நான் கேள்விப்பட்ட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, ஒரு சாப்பாடு ஒரு நார்மல் மாமா இந்த டிக்டாக்ல பார்த்து கூட இங்கேருந்து பின்னாடி போய் சாப்பிட்டுட்டு வரவங்க, அந்த ஒரே நாள் வரவங்க இருக்காங்க. சரி இங்க போய் அங்க போயிட்டு சும்மா அந்த டேஸ்ட் பண்ணிட்டு வருமே அப்படிலாம் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த சோசியல் மீடியால வந்தது. சோ அதனால இங்க பாருங்களேன், இப்ப நம்ம கனெக்ஷன் எல்லாத்துக்கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி செய்யும்போது வந்து என்ன நடக்குதுன்னா, சில பேர் வந்து ஈர்க்கப்படுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், இப்ப நீங்க வந்து பக்கத்து வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் சொன்னீங்கன்னா சைனீஸ்ல நிறைய போவாங்க. இப்ப வந்து நம்ம தமிழர்கள் நிறைய ஒரு பிசினஸ் செய்றாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய தமிழர்கள் ஒத்துமையா பிசினஸ் செய்றாங்க. நிறைய கலர் தமிழர்கள் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு கனெக்ஷன் வந்து தமிழர்கள்ட்ட, ஐ மீன் தமிழர் சொன்னா இந்தியன்ஸ்டே ஏற்படுத்தும். இந்தியன்ஸ்ட ஏன்னா வந்து ஓகே இந்த மாதிரி பிசினஸ் வந்து சாப்பாடு நிறைய இருக்கும், வித்தியாசமான நம்ம சாப்பாடு இருக்கும். ஏன்னா ஒரு கனெக்ஷன், ஒரு ஓகே இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டே ஆகணும். இந்த பாலாப்பூ இருக்குமா இங்க, இந்த பூ வந்து வேற மாதிரி இருக்கு, இந்த தண்ணி இப்ப புந்தோங்கல வந்து அந்த கச்சாம்பூத்தி அவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஸோ இங்க போய் ட்ரை பண்ண அதுக்காகவே ஆள் வருவாங்க. அதான் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது. இப்ப நீங்க இந்த கிரைசிஸ் பாத்தீங்கன்னா, ஆனா இருந்தாலும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் ஒரு நல்லது இருந்துச்சா கெட்டது கண்டிப்பா இருக்கும். ஆமா, ஒரு படத்துல வந்து இப்ப ஹீரோ இருக்காங்கன்னா, ஹீரோ ஏன் இருக்காங்கன்னா வில்லன் இருக்கிறதுனால தான் அந்த ஹீரோவே இருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பா இருக்கும். சில பேர் வந்து
நீ நல்லா வா, நல்லா வா. யாருமே ஒரு கர்ணன் மாதிரி இல்ல. சில பேர் வந்து இவங்களை இறக்கி விட்டாதான் நம்ம பெருசாக முடியும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல கூட இருப்பாங்க. அவங்களாம் வந்து சில சமயத்துல நம்ம பிசினஸ் கெடுக்கிறதுக்காகவே சில ரூமர்ஸ் போடுறது, தப்பான தகவல்களை போடுறது. டேனியல் சிரிக்கிறாரு, டேனியல் பாதிக்கப்பட்டிருக்காரு போல. எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்போம் கண்டிப்பா. எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்போம். ஏன்னா இப்ப உள்ள நிலைமைக்கு கம்யூனிட்டில வந்து நடக்கிற ஒரு விஷயம் தானே பிரதர். திருப்பி சொல்லுங்க இந்தியன் டேனியல். கம்யூனிட்டில நடக்கிற நம்ம இந்தியன் கம்யூனிட்டில அது நடக்கிற விஷயம் தானே பிரதர். ஐயோ, கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நம்ம கண்டிப்பா. ஜெனரலா இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஜெனரலா பேசல. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் சொல்றேன். இல்ல, ஆனா ஒண்ணு பாருங்க. ஆனா நம்ம இந்தியன்ஸ் நம்ம குறை சொன்னாலும் நம்ம பிசினஸ்க்கு மெயின்லி சப்போர்ட் பண்றது இந்தியன்ஸ் தான். ஆமா, அது ஒத்துக்கிறீங்களா? உண்மைதான். மெயின்லி சப்போர்ட் பண்றது இந்தியன்ஸ் எனக்கு தான். சோ கொஞ்சம் அதனால கஷ்டம் இந்த நம்ம விஷயத்துல ஒத்துக்கிறதுக்கு, பட் இட்ஸ் ஓகே. சில பேர் சில பேர் நம்ம கவுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் நம்ம ஏத்தி விடுறதுக்கும் நிறைய நல்ல இல்ல, உள்ளவங்களாம் கண்டிப்பா. இருக்குதான். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, ஒன் குட் திங் அபவுட் இந்த வளர வர ஜெனரேஷன் நான் என்ன பார்த்திருக்கேன்னா, பிகாஸ் நான் ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்றேன். எனக்கு அந்த பிரிவு இல்ல. இப்போ அவங்க கூட முன்ன வந்து என்னோட ஸ்கூல் டாக்கிங் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறாங்க. என் ஸ்கூல் டைம்ல வந்து இந்தியன் ஸ்கூல்லயே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். நல்லா படிக்கிற பையங்களாம் ஒரு கேங்ல இருப்பாங்க, ஒரு 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 க்ரூல இருப்பாங்க. ஓகேயா? நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடுற பையங்க ஒரு க்ரூல இருப்பாங்க. அப்புறம் நல்லா ஹென்சமா, கொஞ்சம் ஹென்சமா இருக்கிற பையங்க கொஞ்சம் ஒரு ஒரு க்ரூல இருப்பாங்க. இந்த தமிழ் பேசாத குரூப் இருப்பாங்க சொல்றீங்க. அடவடி பாய்ஸ்னு பின்னால பேக் பெஞ்சர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அடவடி பாய்ஸ் சொல்லி பேக் பெஞ்சர்ஸ். அப்புறம் இந்த நான் தமிழ் ஸ்பீக்கிங் க்ளூ வந்து இன்னொரு க்ளூ சேர்ந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த தெலுங்கு பாய்ஸ், மலையாளி பாய்ஸ் என்னல, இவங்க ஒரு குரூப்ல இருப்பாங்க. என்னோட ஸ்கூல்ல வந்து இது ரொம்ப ப்ராமினா ஒரு விஷயம். பிளஸ் என்னோட ஸ்கூல் வந்து மெஜாரிட்டி 70% வாஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிரிவு இருந்தது என் ஸ்கூல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நாங்க ஸ்கூல் கூட ஒர்க் பண்ணும்போதும் சரி. ஓகே, கமிங் பேக் டு என்னோட ஸ்கூல் டைம். ஸோ நார்மலா வந்து நல்லா படிக்கிற வந்து கொஞ்சம் குறைவா படிக்கிற பையங்களும் சேரவே மாட்டாங்க எனக்கு என் டைம்ல. அந்த ஒரு அந்த டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். பேச மாட்டோம். அதுக்குன்னு நான் நல்லா படிப்பேன்னு சொல்ல மாட்டேன், நான் படிப்பேன். படிப்பீங்க. உங்களோட படிப்பு வந்து பயங்கரமா நல்ல வகையில இருந்திருக்கு கண்டிப்பா. தேங்க்யூ. சோ வந்து அந்த ஒரு க்ளூ இருக்கும். சோ நம்ம கொஞ்சம் சேர மாட்டோம், பேச மாட்டோம், பழக மாட்டோம். கடைசி FM5 விட்டு முடிஞ்சு போயிற வரைக்கும் கூட அவங்க இன்னைக்கு இங்க இருக்காங்க கூட எனக்கு தெரியல. இடையில வந்து என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே ரொம்ப 10-15 வருஷம் அப்புறம் மீட் பண்ணிருக்கோம். விச் இஸ் ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆனா இப்போ அதாவது நான் ரொம்ப தூரம் சார். என்னோட தம்பி ஜஸ்ட் 23-24 இயர்ஸ் ஓல்ல. அவருக்கு வந்து அவர் ஸ்கூலோட கூட்டணி எல்லாமே ஒன்னாதான் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும் அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். அவங்களும் வந்து ஒரு ரீயூனியன் செய்வாங்க, ஹாலிடேஸ் போவாங்க. இடையில பேங்காக் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. 15-20 பேர். எங்க கிட்ட எல்லாம் கஷ்டம், ஏன்னா பழக மாட்டோம் ஒழுங்கா. அதுலயே அவ்வளவு பிரிவு இருக்கோமே. இவங்கள வந்து கிடையாது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இன்ஃபேக்ட் கொஞ்சம் இடையில கேபிடி எல்லாம், ஐ மீன் வி ஒர்க் இன் சம் காலேஜஸ் அண்ட் ஆல் ப்ரோக்ராம் செய்யும்போது, இந்த ப்ராஸ்கோ ப்ரோக்ராம் செய்யும்போது அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலயே நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சில கொஞ்சம் ஹை இன்கமான ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் லோ இன்கமான ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் பேடா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. எல்லாமே மிக்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா அவங்க அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க தெரியுமா. எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்க கூட பேசிக்கிட்டோம், நம்ம படிக்கும் போது இந்த ஒத்துமை இல்லையே. விச் இஸ் குட். அது வந்து தான் அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த இட் கம்ஸ் டு தி பிசினஸஸ். ஒரு பிசினஸ் போறோம், அவங்க மைண்ட் செட்ல வந்து என்னன்னா, இந்தியன்ஸ் கேவலம் பண்ணா நம்ம இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம கம்யூனிட்டி அப்லிஃப்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் இருக்காங்க. நம்ம டைம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம். நம்ம நிறைய விஷயம் பார்த்து தான் வாங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ் வாங்கக்கூடாது நிறைய மென்டாலிட்டி வச்சு இருப்பாங்க சில குரூப்ஸ். அவன் ஏமாறம் பண்ணா அவன் ஏமாத்துவான், இந்தியன்ஸ் தான் ஏமாத்துவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு முன்ன. அப்புறம் அந்த நண்டு கதைன்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ எஸ். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த பேரியரே கிடையாது. நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க அவங்களுக்குள்ளேயே. அந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க ஏதாச்சும் பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. அப்ரோச் பண்ணி நல்லா பேசுறாங்க, விச் இஸ் குட். அதுதான் வந்து அந்த ஈகோசிஸ்டம் திருப்பி வந்து இந்தியன் பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு இந்தியன்ஸ் தான் இந்தியன் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நான் பொதுவாகவே சொல்றேன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், ஐ மீன் எடால்ட்ஸா கூட இருக்கட்டும், சோஷியல் மீடியா வந்து நிறைய பாய்க்கிறாங்க. நான் ஆமா பிசினஸ் சொல்ல சோஷியல் நிறைய பாய்க்கிறாங்க. வீடியோ செய்யுது, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் பாட்டு இவங்க பாடுற மாதிரி ஒரு செய்யுது, நல்லா கிரியேட்டிவா செய்யறாங்க. ஸோ ஆமா இந்த கிரியேட்டிவிட்டி வந்து இவங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க ஆக்சுவலி கொண்டு நல்லா வர தான் முடியும். செய்யறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா டிக்டாக் இப்போ அந்த டிக்டாக் இன்ஃபுளுசர்ஸ் நீங்க எடுத்துங்க, எல்லாமே முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் தான். அந்த மிடில் ஏஜ் 40 வயசு ஏஜ், எனக்கும் உங்களோட ஏஜ் குரூப்ல எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கருவு தான் ம். டிக்டாக்ல பிசினஸ் ஆமாமா. பண்றவங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணி பண்றாங்க. ஷாக்கிங்கா சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 18 19 வயசுலாம் பிசினஸ் செய்யறாங்க டிக்டாக்ல. ம். இன்ஃபேக்ட் ஐ மேட் திஸ் ஒன் கேர்ள் ஆன்லைன். அவங்க அப்ரோச் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த கேர்ள் வந்து ஷீஸ் ஒன்லி 19 years old. ஷீ இஸ் டூயிங் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணிருக்கேன், பிசினஸ் பேஜ்ல மேனேஜ் பண்ணிருக்கேன். அவங்க என்னை அப்ரோச் பண்ணிட்டு நானே ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பிசினஸா வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா கேட்டாங்க, சார் நானும் இது செய்யறேன் சார், உங்களுக்கு கிளைண்ட் ஓவரா இருந்தா இஃப் யூ ஃபீல் யூ கேனாட் ஹேண்டில், சில கிளைண்ட்ஸ் நீங்க ரிஜெக்ட் பண்ணாம என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு தனியா ம். நீங்க ஒரு வேலை சொல்றீங்களா, அதுக்கு ஃபிராக்ஷனா என்கிட்ட கொடுங்க, ஐ கேன் டூ. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி சார் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன். ஷி செட் ஷி இஸ் 19. அண்ட் 19 யூ ஆர் நாட் ஸ்டடிங் கேட்டேன். நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், பட் அட் சேம் டைம் நான் ஏதோ செய்யறேன்னு. ஷி யூ சி இட்ஸ் வெரி நைஸ் டு சீ தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா அவங்க அப்ரோச் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முன்ன நீங்க எல்லாம் வியாபாரம் செய்யும் போது நீங்க அப்ரோச் பண்ணுவீங்களா வேற கம்பெனி, உங்களுக்கு கிளைண்ட் நிறைய இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்கன்னு? நாங்களாம் செய்ய கண்டிப்பா மாட்டோம் அந்த விஷயம் எல்லாம் நம்மளே முன்ன. வச்சுதான் பார்ப்போம். கண்டிப்பா நம்மளால ஆமா அடி முடிஞ்ச விழுவோம் அப்பதான். ஒரு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, நம்மளே தான் வச்சுக்கணும் பார்ப்போம் ஆமா நம்ம. அடி விழுந்துரும். இல்லன்னா நாங்களாம் முன்ன போயிட்டு வேற கம்பெனிட்ட கேட்க முடியாது, ஏய் உன்கிட்ட கிளைண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு. இதுதான் சண்டே உருவாக்கி விடுவோம் முன்ன. நீ ஏன்டா என் பிசினஸ்ல போடுறேன்னு சொல்லிட்டு இதுலயே ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அப்ரோச்சிங் எனக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ரோச் பிடிச்சிருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவரா கிளைண்ட் இருக்கும், ஐ டோன்ட் லூஸ் தட். Yeah, yeah. நான் இவங்களுக்கு சப்கான் பண்ணிடுவேன் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் 30% நான் எடுத்துக்கிறேன். கிளைண்ட் என் கிளைண்டாவே இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ஒரு டீலிங் வரலாம், விச் இஸ் ம். குட். ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் அதான் யங்ஸ்டர்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்து செய்யறாங்க, ஒரு விஷயம் செய்யறாங்க. செகண்ட் பிசினஸ் வந்து ஐடியா நிறைய இருக்கு. இந்த சோசியல் மீடியா நிறைய பிசினஸ் ஆமா ஐடியாலாம் இருக்கு. பர்டிகுலர்லி வித் கேர்ள்ஸ் ஐம் வெரி அமேஸ்ட். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரொம்ப வைக்கப்படுவாங்க பிசினஸ் செய்யறதுக்கு. நம்ம எவ்வளவு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம் முன்ன. Yeah, yeah. மிஸ் மிஸ் வள்ளியம்மா எல்லாம் இருக்காங்க, மிஸ் வள்ளியம்மா மிஸ் சுதாலா நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது முன்ன அவங்க பேசணும் அவங்க வைக்கப்படுவாங்க ஆஹ் பேசுறது. ஏன்னா அது அந்த ஜெனரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, பேசி ஸ்டாப் பண்ண yeah, yeah, yeah. மாட்டேங்கிறாங்க. Correct, correct, correct. இதுதான் வேணும் நம்மளுக்கு, இதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த சோஷியல் அந்த கொடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வச்சுட்டு யூ ஆர் டெவலப்பிங் யுவர் பிசினஸ், பட் அட் த சேம் டைம் அவாய்ட் மிஸ்யூசிங். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு இடையில. நீங்க பாத்தீங்க பர்டிகுலர்லி வித் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்ப வந்து ஐ திங்க் சைனா வந்து இடையில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நியூ ரூல். இன்ஃபுளுசர்ஸ் வந்து அவங்க அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் இருந்தா மட்டும் தான் யூ ஆர் அலவுட் டு ப்ரொமோட். நீங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா யூ ஹேவ் டு ஹேவ் a பியூட்டி சர்டிபிகேட், then only you can actually promote. மெடிக்கலுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் லைசன்ஸ் இல்ல மெடிக்கலுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸ் இருக்கணும். ஸோ மெனி அதர் கண்ட்ரிஸ் ஆர் ஃபாலோவிங். ஐ திங்க் மலேசியா கூட இப்ப வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் இம்ப்ளிமெண்ட் சும்மா ஒருத்தர் நின்றுகிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண போறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம். இப்பதான் ஒண்ணு வரப்போகுது. ஏன்னா 16 வயசுக்கு குறவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாலாம் பாய்க்க முடியாதுன்னு ஒரு ஒரு ரூல்ஸ் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அந்த எம்சி மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. இது வந்து நீங்க இது பத்தி நீங்க என்ன இது பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஐ வாண்ட் டு டாக் அபௌட் இட். இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சாத்தியமா, இது நடக்குமா நினைக்கிறீங்க? ஓகே, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா செய்யலாம். ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது வந்து இந்த சோசியல் மீடியால ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மெத்தட் டு இன்ஃபுளுன்ஸ் டீனேஜர்ஸ் டுவர்ட்ஸ் த பேட் ஆட்டிடியூட். அது வந்து சோசியல் மீடியா இருக்கு. ஏன்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப யாரு வேணாலும் பார்க்கிற அளவுக்கு வந்துருச்சு. எப்படி வேணாலும் பார்க்கறாங்க. பெற்றோர்களும் அது வந்து கரெக்டா அவங்க லிமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் கூட இருக்கு.
ஆனா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இப்பவே அவங்க தெரியாம அம்மா அப்பா போன்லாம் எடுத்து பாய்க்கிறாங்க. அடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அவ்வளவு இருக்கு. இப்ப முருங்கா ஸ்கூல், ஈவன் இந்த ரெண்டா ஸ்கூல்ல கூட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கு. நீங்க எக்ஸாக்ட்லி. எப்படி அது வந்து நீங்க அந்த சர்வர் வந்து பிளாக் பண்ணுவீங்க? இவங்க தான் பாக்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்செசிபிலிட்டி டு இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இது ஆ, கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆ, விஷயம் தான். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து அன்லெஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணா, இப்ப ஏற்கனவே இந்த சுஜாத்ரா வந்து எஸ். அந்த மாதிரி சி, ஒண்ணு எடுத்து வந்தாங்கன்னா அது வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா வந்து என்னது, அந்த மாதிரி எடுக்க வரும்போது அந்த எக்ஸ்போஷர் வந்து இல்லாம போயிடும் பிள்ளைங்களுக்கு வந்து. நீங்க எக்ஸ்போஷர் இல்லாம பாருங்க, போயிடும். ம். ஐ ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ வாஸ் அட்வொகேட்டிங் இந்த விஷயம் வந்து நான் அட்வொகேட் பண்ணியிருக்கேன். ஒரு 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 சோஷியல் மீடியா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து லிமிட் ஒன்லி 1%. அதாவது ஒரு ஐடி, ஒரு நேஷனல் ஐடிக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். அதாவது யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் ரெஜிஸ்டரிங் சோஷியல் மீடியா த்ரூ யோர் நேஷனல் ஐடி. ம். அதாவது உங்க ஐசியா, உங்க லைசன்ஸா, எது வேணாலும் இருந்தாலும் சரி, மை டிஜிட்டல் ஐடி வச்சுதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு ஒரு அறிக்கை கொண்டு வர வரைக்கும் இது இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பிகாஸ் பைபாஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு ஃபேஸ்புக்ல. அது வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் தான் கேக்குது. அது நீங்க 1980 போட்டு போயிடலாமே. அவனுக்கு நான் உண்மையா தெரிய போகுது நீங்க 16 வயசுன்னு. அன்லெஸ் யூ கிவ் them a valid document saying that உண்மையிலேயே எனக்கு 16 வயசு மேல ஆயிடுச்சு, அதாவது உங்க நேஷனல் ஐடி, நம்ம மை டிஜிட்டல் ஐடி. இந்த இந்த த்ரூ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா நிறைய கிரைசிஸ் தெரியுமா நீங்க சால்வ் பண்ண சோஷியல் மீடியால. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைபர் ட்ரூப்பர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ பொருள் கல்வி விடுறவங்க, பிசினஸ் பத்தி கண்டமா எழுதி போடுறவங்க, இப்போ நிறைய பேர் ஆட்ஸ் செய்வாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ டேனியல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். யாருன்னே உங்களுக்கு தெரியல அவங்கலாம். சும்மாவே வந்து எதுவும் ஏதோ சொல்றதுக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு கருத்து. அந்த கருத்து, ஆமா, அந்த கருத்து உண்மையா கூட இருக்காது. நான் எக்ஸ்ட்ரா ரன் பண்ணும்போது சம்பந்தமா திடீர்னு எங்கேயாச்சும் வந்து ஆளுங்க வந்து எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ, இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு, இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு. நீ யாருடா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க ஃபேஸும் இருக்காது அந்த ப்ரொஃபைல் போட்டோல, நீங்க போடுற பேரும் கரெக்டான பேர் கிடையாது. இது மாஸ்கிங் பண்ணிட்டு சும்மா ஒரு பொருளை கல்வி விட்டுட்டு வந்து இருப்பாங்க. ஒரு ஒரு சில பேருங்க இருப்பாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு ஆளு எத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணா திறக்கணும். உங்க மூஞ்சியும் நீங்க காட்ட அவசியம் இல்லை, உங்க ரெயில் பேரும் நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சேம் கோஸ் வித் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எது இருந்தாலும். சோ அந்த ஒரு ரெகுலேஷன் வந்தா இந்த விஷயம் சாத்தியம். ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள். பட் அந்த ரெகுலேஷன் வர வரைக்கும் நீங்க ம். சொல்றீங்களா 16 வயசு பிள்ளைங்க வந்து பாய்க்க கூடாது ஃபேஸ்புக்னு. 16 வயசு பிள்ளைங்க ஃபேஸ்புக் பாய்க்கிறாங்களா? அதுவும் அவங்க ஒரு ஸ்டடி செய்ய சொல்லுங்க. இது வந்து அவங்க மத்த சோஷியல் மீடியா வேணா அட்டாக் பண்ண சொல்லுங்க, இன்ஸ்டாகிராமா டிக்டாக் அட்டாக் பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இருக்கும் 16 இயர்ஸ் ஓல்ட் பீப்பிள், யங் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், they don't use Facebook anymore. அதான் இன்ஸ்டாகிராம்லாம் சோஷியல் மீடியா வேற வேற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ ஒன்று ஆஹ் பார்த்தீங்கன்னா, இப்ப ஓகே பிசினஸ் நம்ம அனுசரி போவோமே பிசினஸ்ல. ஸோ இப்ப சோஷியல் மீடியால வந்து என்ன மாதிரியான கிரைசிஸ்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரூமர்ஸ் வீணாக்கிறது, இந்த சோஷியல் மீடியாலேயே சண்டை போடுறது போட்டுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க வந்து எப்படின்னா சோஷியல் மீடியாலேயே சண்டை போட்டு நேரடியா பார்த்து நேரடியா சண்டை போட்டு அது பெரிய பிரச்சனை வர அளவுக்கு இருந்திருக்கு. ஐ திங்க் நம்ம ஏற்கனவே இவங்க பத்தி பேசியிருக்கோம் ஒரு வாட்டி. ஆமா. அவங்க தானே வேற வேற என்ன மாதிரியான கிரைசிஸ் வரும் நினைக்கிறீங்க? இப்ப ரூமர்ஸ் ஒண்ணு இது பண்ணுவாங்க, மிஸ் இன்ஃபர்மேஷன் வரும். மிஸ்இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து ஆஹ், வேற என்ன மாதிரியான கிரைசிஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இந்த சோஷியல் என்ன மீடியால? கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து அன்லைசன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஓடுது. அன்லைசன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ஹெல்த் கேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. ஆஹ் நீங்க இப்போ ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஓ இந்த தண்ணி குடிங்க, இந்த தண்ணி குடிச்சா கேன்சர் போயிடும். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் உண்மையில எந்த கேன்சரே உலகத்துல இருக்காது. கேன்சருக்கு மருந்தே குடிச்சாதான் கிடையாது. வருமோல. ஆமா, கேன்சருக்கு மருந்தே கிடையாது. ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கு மருந்து போறதுக்கு கிடையாது. ஆனா இது சொல்லி வித்துட்டு இருக்காங்க, இந்த தண்ணி எல்லாம் குடிச்சா கேன்சர் போயிடும். அதுவும் நம்பி ஆளுங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா Because ஆமா ஆமா அதான் நம்புறாங்க. உண்மைதான். நம்பி நம்பி போடுறாங்க. சோ மிஸ் இன்ஃபர்மேஷன் இது நம்பர் ஒன். செகண்ட் வந்து இது கம்ப்ளீட்லி ராங். அப்புறம் இன்னொன்னு வந்து நான் பார்த்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஹேர் ரீக்ரோத் ப்ராடக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இருக்கும், முடி உழுதுதான் அவ்வளவுதான். ஆமா. முடிஞ்சு அந்த ஒரு வயசு வந்தா முடி உழுந்துரும். முடி திருப்பி வளர்றதுக்கு நம்ம பிளான்டிங் தான் பண்ணணும் தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சிருக்க வேற வழியே கிடையாது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், ஐம் நாட் ஷூர். ஹேர் ரீக்ரோத் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்க. எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து என்ன நம்ம எப்படின்னா வச்சு செய்யறாங்க, யார் செய்யறாங்க. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் சீட்டிங் பீப்புள், ஏமாத்தி விற்கிறது.
ரெண்டாவது வந்து ஐ மீன் ஹெல்த், இப்போ செக்ஷுவலி இது தேவைப்பட்ட ஜாமான் இதெல்லாம் சொல்லி விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு வாங்காம நிறைய பேர் இருக்காங்க. ஐ சி இப்போ இ-காமர்ஸ் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஜாமான் விற்கிறவங்க நீங்க போயிட்டு அவங்களோட சேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. உண்மையிலேயே வந்து பயங்கரமா விக்கிறாங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் வித்தவுட் கேகேஎம் லைசன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஈஸியா விக்கிறாங்க தெரியுமா இ-காமர்ஸ்ல. ஆனா இப்போ ஷாப்பிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் பிகினிங் ஃப்ரம் திஸ் இயர் நீங்க உண்மையிலே ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்களா கேகேஎம் லைசன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். I'm talking about last year தான் நாங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தோம். நிறைய கேகேஎம் ப்ராடக்ட்ஸ் இல்லாத கேகேஎம் செட் இல்லாம ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ இது ஒண்ணு. இது வந்து இட் will not only just cause problem, sometimes டெத்துக்கு கூட போகலாம். ஐ திங்க் மலேசியால கேஸ் இருந்திருக்கு. ராங்கான சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிட்டு அந்த 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 லேடி இறந்து போய் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகி அந்த ஐ திங்க் that seller was arrested and charged. So this is one of the crises. ரெண்டாவது வந்து பொறாமை. இது வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்ததுல வந்து நம்ம த்ரூ சோஷியல் மீடியா வந்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றோம். நம்ம இங்கே பிசினஸ் பண்றோம், நம்ம எந்த இடத்துல உட்காந்து இருக்கோம், நம்ம எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பிடிக்காம கூட நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு இஷ்யூ. இன்ஃபேக்ட் இது கூட நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். started doing additional marketing in இப்போ என்னைய கூட நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க, நீ யாரு திடீர்னு நீ போல இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இப்போல நாங்க தான் செஞ்சுட்டு இருந்தோம், இந்தியன்ஸ் நாங்க தான் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இப்போல. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிசினஸ் செட்டிங்ல கூட நடக்குதுன்னா நான் ப்ரொஃபஷனல் பிசினஸ் செட்டிங்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சோ நான் சொல்றது இது என்னோட அனுபவம். இன்ஃபேக்ட் என்னைய கூட போன் பண்ணி எல்லாம் மிரட்டிருக்காங்க. பட் பரவாயில்ல, மிரட்டுங்க, இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்க உங்க பிசினஸ் செய்யுங்க, நான் என் பிசினஸ் செய்யுங்க. So சைபர் புல்லிங்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூ, மெயின் இஷ்யூ சைபர் புல்லிங். ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவா பேசுறது, அவங்க ஒருத்தர் ஜாமா வைக்கிறாங்கன்னா அந்த ஜாமா என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது அப்படி பேசுது, ரொம்ப தரக்குறைவா வைக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப சில சில இப்ப இந்த ஜாமா வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சிறுப்புல தரமா பேசுவாங்க. நீ பாத்துறீங்களா? ஒரு அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க ரொம்ப ஐ மீன் அந்த முகம் சொல்லிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஆமா, ஆனா வந்து அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி, அவங்க இரிட்டேஷன் காமிச்சிட்டு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்கள பாக்க வைக்கிறதுக்கு அது ஒரு வழி. யாராச்சும் குறை சொல்றாங்க, இந்த வீடியோ பாத்தீங்க உங்களோட என்ன இப்படி பேசுது அப்படி சொல்லி பாக்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃபேமஸான இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க நம்ம இந்தியன் டிக்டாக் கம்யூனிட்டில. ஹாய் கவன் கவான், பேரை மென்ஷன் பண்ண வேண்டாம். இந்த ஹாய் கவன் கவான் நான் சொன்னாலே உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும். இவங்க வீடியோஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி, எரிச்சலா இருக்கும் பாக்குறதுக்கு அவங்க வீடியோஸ்லாம். ஆனா அவங்களோட சேல்ஸ் பாருங்களேன், பயந்துருவீங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து உருவாக்குறாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து பார்க்க வைக்கிறாங்க இன்டைரக்ட்லி. அவங்க செய்யறது வந்து இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஒண்ணு வந்து சமூக சீர்கேடை வந்து அவங்க கண்டிப்பா உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்க பேசுற மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க பேசுறது, இது பாக்குற பிள்ளைங்க வந்து அது மாதிரி ஃபாலோ பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பயங்கரமா வேற லெவல்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களோட டார்கெட் மார்க்கெட்டே அதுதான். அவங்க என்ன விக்கிறாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி வீடியோஸ் பண்றாங்க? பிகாஸ் தட்ஸ் டார்கெட் மார்க்கெட். அவங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னதான் அவங்களுக்கு கேவலமா பேசினாலும் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து தரவரா பேசுறாங்க. நிறைய பேரு என்ன அப்படி செய்யற அப்படி செய்யற நிறைய பேசினாலும் அதுக்கெல்லாம் அவங்க துணிஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தடையை எடுக்காம ஒன்னும் அவங்க என்ன செய்யணும். Doing this and she doesn't make money, then it's different. அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு பிசினஸ் செய்யறீங்கன்னா வந்து நீங்க நல்லதை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் இல்ல. கண்டிப்பா கெட்டது வரும், கண்டிப்பா நிறைய பேர் காமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களை கேவலமா பேசுவாங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணிட்டு தான் நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க. நானும் அவனை பத்தி பேசணும், நம்ம திரும்பி நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வந்து அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு இல்ல, நம்ம பிசினஸ்க்கு நமக்கு தான் பாதிப்பு. அது வந்து இந்த கிரைசிஸ் பேசும்போது வந்து இது வந்து அவங்க ஒவ்வொரு பிசினஸ் மேன் சோசியல் மீடியா பாய்க்கிற ஒவ்வொரு பிசினஸ் தான் புரிஞ்சுக்கணும். சோ வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளை பத்தி கொண்டாயம் பண்றாங்களா, ஒரு விஷயத்த வந்து நம்மளை பத்தி தவறா பேசுறாங்களா,
ஃபேக்சுவலா உண்மையானது வந்து நம்ம சொல்லணும். இதுவே நம்ம மேல ஒரு தவறு இருந்துச்சுன்னா நம்ம வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். அந்த ஆனஸ்ட்லி வந்து ஜெனுவினா நம்ம இந்த இந்த தவறுக்காக நான் என்ன காம்பன்சேஷன் செய்யணும் செய்யறேன், இதை எப்படி நான் சரி பண்ண முடியுமோ செய்யறேன். அப்படி சொல்லும் போது மக்கள் மனசுல வந்து நம்ம இடம் பிடிக்கலாம். அந்த மாதிரி அதுவே ஒரு ப்ரொமோஷன் மெத்தடா வச்சு நம்ம ஜாம ஒன்னும் ப்ரொமோட் பண்ணலாம். உண்மையிலே அப்ப இப்போ இன்னொன்னு நீங்க சொன்னீங்களா தெரியுமா, சிம்பத்தி பேஸ் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்கும். நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயம் வந்து சிம்பத்தியா வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் செய்வாங்க. ஆனா ஐம் நாட் சேயிங் ஆல், சிலது உண்மையில கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா நான் பார்த்ததுல வந்து சில பேர் இந்த மெத்தட் அதாவது இல்ல நான் ரொம்ப மோசமான இந்த மாதிரி இருக்கேன், நான் வந்து ரொம்ப லோ 10 குழந்தைங்க இருக்க செய்யறவங்க இருக்காங்க. அது பொதுவாகவே ஒரு பலவீனமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பரிதாபப்படுறது. ஆமா, ஏதாச்சும் கெஞ்சாலே நம்ம ரொம்ப பரிதாபப்படுறோம். என்னதான் ஒரு பகையாளியா இருந்தாலும் நம்ம பரிதாபப்பட்டாச்சும் உதவி செய்யறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சில பேர் பாய்க்கிறாங்க. நான் வந்து திருப்பி சொல்றேன், எல்லாமே செய்யல. ஐ மீன் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து நானே வந்து பார்த்திருக்கேன் அவங்க அப்ரோச்லாம் வந்து மோர் சிம்பதி பேஸ் மார்க்கெட்டிங் சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம அப்புறம் உண்மையிலே கஷ்டப்படுறவங்க வந்து ரொம்ப கஷ்டமா பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வசதி இருந்துச்சுன்னா இப்படி நீங்க அப்படியே உங்களுக்கு கஷ்டம் சொன்னா, நான் இந்த கவர்மெண்ட் பத்தி நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் இல்லை. ஆனா நீங்க பாருங்களேன், கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னா வந்து அது வந்து மக்களுக்காக உதவி செய்யலாம். ஏன்னா மக்களோட வரி பணத்துல தான் அந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. சோ அவங்க வந்து கண்டிப்பா இந்த கஷ்டப்படுற மக்கள் செஞ்சுதான். நீங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, கஷ்டப்படுற நீங்க போஸ்ட் பண்றது தவிர்த்து நேரடியா போய் உங்களோட ஆடுவன் பாக்குறதோ, எந்த பொலிட்டிஷியன் பார்த்தா உங்க வேலை நடக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம முக்கியமா இந்த இந்தியர்களோட மனசை, அந்த பரிதமான மனசை அதை வந்து பாய்ச்சிக்கிட்டு தவறா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு காசை போட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யறல அடுத்து வந்து மத்த பிசினஸ் மேனுக்கும் சில பேருக்கு அந்த நம்பிக்கையே போயிடும். ஒருத்தர் உண்மையாலுமே ஒரு கஷ்டத்துல வந்தானா இவருக்கு உதவி செய்யணுமா, ஏற்கனவே நம்ம பட்டாச்சு மறுபடியும் செய்யணுமான்னு புரியும் அந்த ஒரு எண்ணம் வந்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமா, பிஜேல வந்து அந்த ஒரு பையன் டூரியன் நீங்க அவரோட வீடியோல போய் பாருங்க, கீழே ஒரு காமெண்ட்ல வந்து இன்ஃபேக்ட் நம்ம சமுதாயத்துல இருந்து கூட நிறைய பேர் துப்பிருக்காங்க. இல்ல இவன் இப்படி இருக்கான், குடிச்சனாலதான் அவன் அப்படி இருக்கான், ஸ்ட்ரெயிட்டா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. They have used sympathy to bad marketing strategy. So நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவர் பிசினஸ், நிறைய பேர் அவர் பிசினஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கீழே நீங்க காமெண்ட்ல இல்ல குடிச்சனாலதான் அப்படி இருக்கான், அவனுக்கு காசு இஷ்டம், அவனுக்கு காசு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி டொரியன் வாங்குறாங்க? உங்களுக்கு தெரியாது அவர் எப்படி டொரியான் வாங்குறதுன்னா அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன ஏன் அந்த நிலைமையில இருக்கிறது அவர் தெரியல. சிச்சுவேஷன் நம்ம ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தவறா இந்த சிச்சுவேஷன் இல்லாம வேற சிச்சுவேஷனா கூட இருக்கலாம. ஒருத்தங்க கொண்டேம் பண்றாங்க, ஒருத்தர் உண்மையாலே பிசினஸ் செய்யும்போது கூட நல்ல விதத்துல செய்யும்போது கூட கொண்டேம் தவறா பேசுறது, ரூமர்ஸ் கலப்புறது, இந்த மாதிரி செய்யும் போது வந்து இதை வந்து ஒரு வயசான பர்சனா எப்படின்னா ஒரு தெளிவான ஒரு முறையில் நம்ம அதை கையாளணும்னா என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா பாய்ச்சிக்கிறோம் தான். ஏன்னா அந்த காமெண்ட் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன அந்த ஷார்ட் வீடியோ சிண்ட்ரம்னு டக்குனு மாத்திரம். அதை தவிர்த்து சில பேர் வந்து அந்த காமெண்ட் பாக்குறதுக்கு இந்த வீடியோ பார்ப்பாங்க. சோ காமெண்ட் என்ன பண்ணும், ஏன்னா காமெண்ட் வந்து சில சமயத்துல வந்து ஜோக் பண்ற அளவுக்கு பயங்கரமா இன்னும் வச்சிருப்பாங்க, ரைட்டா? சோ இது வந்து இந்த வீடியோ செஞ்சவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தி
ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த ஆளுன்னு அவங்கள அவங்க பிசினஸ்க்கு வந்து இழுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க. அந்த கிரைசிஸ் வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் மேனர்ல பாசிட்டிவ் சைட்ல பார்க்கணும்னா இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். என்னைக்குமே நம்ம என்னது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தடங்கள் வருதுன்னா அது வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோர் வந்து கிரியேட் பண்ணது தான் அர்த்தம். ஒரு தடங்கள் வருதுன்னா நியமாக அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா வந்து அது கரெக்டான we should know what is the solution way to solve this problem. அந்த ப்ராப்ளம் நம்ம கரெக்டா சால்வ் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, பிகாஸ் வந்து இப்போ நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, சோசியல் மீடியா வந்து பெர்ஸ்பெக்ஷன் வந்து என்னன்னா அது வந்து ஒரு பேடான ஒரு பிளேஸ். அது வந்து இப்போ எனக்கு கூட என் வீட்டுல யாரோ சின்ன பிள்ளை இருந்தாங்கன்னா கூட நான் போய் சொல்றேன், இல்ல இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் திறக்காதீங்க, உங்களுக்கு தேவை. ஏன்னா அது பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம எவ்வளவு பிக்கான ஒரு ஈகோசிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே பேசின ஃபியூ டாபிக் பேசினோம். ஏதாவது ஒன் மோர் திங் நம்ம பேசிட்டு போது நான் வந்து ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். I want to talk about girls. பொம்பளைங்களை பத்தி பேசலாம். இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து ஃபார் ஃபீமேல் என்டர்பிரினர்ஸ் டு கம் அவுட் அண்ட் டூ பிசினஸ் இட்ஸ் அமேசிங். அவங்க ரொம்ப எனக்கு என்னையே அமேஸ் பண்ணுவாங்க தெரியுமா. சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு கேர்ள் வந்து they are not good to do, நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட் ரெண்டு இருந்தோம்னா யூ ஆர் ராங். இன்னைக்கு லீடிங் என்டர்பிரினர்ஸ் வந்து கண்ட்ரியில டாப் எஸ்பெஷலி இந்தியன் கம்யூனிட்டியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எவ்வளவுக்கு வந்து முன்னெடுத்து போயிட்டே இருக்காங்க. ஆனா காமெண்ட் செஷன்ஸ் வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் பார்க்க. ஒரு ஃபீமேல் வந்து நம்ம என்ன ஆயில பாக்குறது தான் இருக்கும். நம்ம அவங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, நீ குறை சொல்ல போறியா, அந்த ப்ராடக்ட் பத்தி குறை பேசு. அவங்க வியாபாரத்தை பத்தி குறை பேச, அவங்க பத்தி நீ ஏன் குறை பேசுறீங்க? திஸ் இஸ் நாட் ரைட். ஒரு ஒரு அந்த கேர்ளோட கான்ஃபிடன்ஸை நீங்க பிரேக் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட். இது நிறைய ஒரு ரெண்டு இன்ஃபுளுசஸ் மட்டும் இல்லை, நிறைய பேரு கூட இப்படி இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க, நீங்க ஏன் அவங்கள பத்தி பேசுறீங்க? இது ராங். இது வந்து உண்மையில அவாய்ட் பண்ற ஒரு விஷயம். நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம். அவங்க சில சமயத்துல பாத்தீங்களா இப்ப அந்த கேர்ள்ஸ் சொன்னீங்களா இந்த மாதிரி தவறான காமெண்ட்ஸ் பண்றதுக்கு வந்து சில கூட்டம் அதுக்காகவே சில கூட்டம் இருக்கு. சில சமயத்துல வந்து இந்த பெண்களே கூடயும் மற்ற பெண்கள் வந்து குறை சொல்லுவாங்க, சில சமயத்துல இந்த ஆண்கள் கூடயும் குறை சொல்லுவாங்க இருக்காங்க நிறைய பேரு. சோ இந்த கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ள ஐடியா சில கேர்ள்ஸ் நான் பாத்துருக்கீங்கன்னா அவங்களோட அந்த அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மேட்டராவே எடுத்துக்க மாட்டாங்க. நீ பேசிருப்போம், நான் என்ன சினிமா செய்யறேன் இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா வந்து மற்றவங்க பேசி இதனால வந்து நீங்க உங்க மைண்ட் என்ன சொல்றாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறத தவிர்த்து நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு செய்யும் போது அடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. இந்த குறை சொல்ற முடியும் 4 ஆளுகள் அப்படியே குறைஞ்சிருவாங்க. பாத்துருக்கீங்களா? ஆமா, நம்ம இது ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ஃபுல்லா நம்ம சொல்ல முடியும், லைக் ஸ்டாப் பண்ணி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இது வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து யூ நீட் டு நோ ஹவ் டு ஹேண்டில். யூ நீட் டு நோ இது வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்ஃபேக்ட் இப்போ பாய்ஸ் கூட சேஃப் இல்ல சோசியல் மீடியால. ஆம்பளை பத்தி நிறைய பேர் கடைசி சொல்றாங்க. ஆமா, டு பி ஆனஸ்ட் வந்து யாருமே சேஃப் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி காமெடி தெரியும் வந்தது இல்ல. ஐயோ, நீங்க யாரு கேக்குறீங்க? நீங்க லைஃப் ரொம்ப செய்யறது இல்ல போல. லைஃப்ல சேர்த்து என்னோட ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் நான் போடுவேன். நானு தவிர நான் காமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தது இல்ல. பட் நான் வந்து என்னன்னா நான் வந்து ஓகே எனக்கு தெரியும் காமெண்ட்ஸ் வரணும்னு. இப்ப நான் வந்து நிறைய குக்கிங் வீடியோ செய்வேன், சமைக்கிறது குக்கிங் நிறைய குக்கிங் வீடியோ செய்வேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஓ நீ கை கழுவாம செய்வேன். நான் எனக்கு சமைக்கிறேன்டா, நான் கை கழுவணும், எல்லாத்துக்கும் கை கழுவணும், நான் கடையில சமைச்சிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் எனக்கு ஆம்பளை பையன் ஏன் சமைக்கணும், வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இல்லடா அதனால நான் சமைச்சிட்டு இருக்கேன். இருந்தா கூட நான் தான் சமைப்பேன். இல்ல பொம்பளை பிள்ளைங்க எதுவும் சமைக்கணும் ஒரு இது இல்லையா? அது இல்லையே, அதனாலதான் சம்டைம்ஸ் காமெண்ட் பார்க்க எனக்கே சிரிப்பா இருக்கும். நீங்க என்ன மைண்ட் செட்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயம்ல? என்ன மாதிரி தாட்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு
ப்ராசஸ் இருக்காதா? இப்போ எனக்குலாம் வந்து நான் ஒரு விஷயம் டைப் பண்ணேன்னா நான் அது சென்ட் பண்ண முடியாது, நானே படிப்பேன் இந்த விஷயம். இது நல்லா இருக்கா, இது நம்ம உண்மையிலே அனுப்பணுமான்னு யோசிப்பேன். இப்போ எனக்கு என்னோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி. இப்போ நீங்க எப்படி, நீங்க ஒரு விஷயம் காமெண்ட் பண்ணும்போது அதை பார்த்து தான் காமெண்ட் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க போட்டுட்டு அப்புறம் யோசிப்பீங்களா? நீ காமெண்ட் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா சோ ஓகே, நான் சில நான் காமெண்ட் பண்ணிருக்கேன். சில இப்ப டிஜேஸ் எல்லாம் பண்றது காமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. சிலவங்க பேசும்போது அவங்க தமிழ் வந்து அவ்வளோ திருத்தமாவும் அழுத்தமாவும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ ம். நல்லதோட நான் காமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் நான் ஒரு தடவை வந்து ஒரு தப்பான காமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன தப்பான காமெண்ட் சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து தமிழர்கள், ஐ மீன் இந்தியன்ஸ் வந்து இங்கிலீஷ் எப்படி பேசினா அவங்க பேசுற மாதிரி சில பேர் வளைப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, எஸ். அந்த மாதிரி ஒரு ஜோக் பண்ணும்போது நான் அதை காமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி பேசுறது கிடையாது, இந்த மாதிரி பேசவே கிடையாது, முதல் கிடையாது, நீ வந்து வேற மாதிரி பேசாதுன்னு நான் ரொம்ப ஆஷா நான் காமெண்ட் பண்ணியிருக்கேன். ம். ஸோ அவர் வந்து இல்ல இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னின்னு அனுப்பியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதோட நான் விட்டுட்டேன் நான். அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சில காமெண்ட்ஸ் வந்து ஓகே. ஒண்ணு வந்து நீங்க காமெண்ட்ஸ் வந்து நம்ம பேசுறோம். ஓகே, காமெண்ட்ஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தங்க செய்யக்கூடாதுதான். எல்லாம் வள வள வளன்னு பேசிட்டு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்க காமெண்ட் பண்றாங்கன்னா வள வள, நீ எப்படி அப்படி பேச முடியும் இப்படி பேச முடியும் எகுத்து எகுத்து பேசிட்டு இருந்தா அந்த சண்டை வந்து அந்த அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஒன்னும் பெருசாகும் தவிர அது குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. சொல்லுவாங்க அந்த கம்யூனிகேஷன் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டீங்க தானே? ம். சைலன்ஸ் ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன். ஸோ சைலண்டும் பேசாம இருக்கிறதும் ஒரு கம்யூனிகேட் பண்றதுதான், சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து சில சமயத்துல சைலன்ஸ் கேன் டாக் தௌசண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். சைலண்டா இருந்து நம்ம என்ன சாதிக்க முடியும்னு பார்க்கணும். ஸோ ஆமா. பேசுறதை விட தவிர்த்து சைலண்டா இருந்து சரி ஆமாவா ஓகே முடிச்சிரு சரி அதோட முடிச்சுட்டு அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருக்கணும் அடுத்த இதுக்கு. ஆனா இப்போ நீங்க சைலன்ஸ் சொன்னீங்களே, டிக்டாக்ல அல்கோரிதம் விடாத. நீங்க காமெண்ட்ல ரிப்ளை பண்ணனா உங்க லைஃப்ல புஷ் பண்ண மாட்டாங்க. சோ என்னோட அப்ரோச் வந்து என்னன்னா, நீ பேசு, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் காமெண்ட் என்ன ஒரு ப்ரீசெட் என்ன காமெண்ட், தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா. ஏன்னா இப்போ உங்க லைஃப்ல நீங்க லைஃப்ல வந்து ஆளுங்க காமெண்ட் பண்ணா நீங்க திருப்பி காமெண்ட்லாம் அனுப்பலன்னா அது உங்க அல்கோரிதம் இஃபெக்ட் ஆகும். அதான் லைஃபோட அல்கோரிதம். அவங்க ரெஸ்பான்ஸும் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணலைனாலும் உங்க வீடியோ வந்து பின்னாலதான் போகணும் தவிர முன்னுக்கு வராது. அவங்க என்னன்னா ரொம்ப என்கேஜிங்கா இருக்கிற வீடியோ நிறைய பேர் பார்க்கணும்னு தவிர அந்த ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கணும், காமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் வெடிக்கணும், நிறைய காமெண்ட்ஸ் வந்து இருக்கணும், நிறைய லைக்ஸ் வந்துக்கணும், அவங்க இதுதான் பார்ப்பாங்க. அப்பதான் அல்கோரிதம் வந்து அந்த வீடியோ இன்னும் புஷ் பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஒருத்த கெட்டது சொல்றேன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக், ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, அவன் திருப்பி ஏதாச்சும் சொன்னானா தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, நீங்க இப்ப ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கீங்க, நம்ம சில சமயத்துல வந்து அடுத்த லைன் போறதுக்கு வந்து நம்ம சிக்னல் போடுவோம், பாத்தீங்களா? எத்தனை பேர் மோட்டர் பைக்லாம் தெரியல. சோ நான் முன்ன பாய்ச்சுனா இப்ப ரொம்ப கார் பைக்கினால சிக்னல் போட்டுட்டு நுழைஞ்சா கூட வேகமா வரவன் இங்கேயோ வந்து வர ஒரு ஆள் வந்து மோட்டர்ல கத்திட்டு போவாரு. கத்திட்டு இன்னும் நீ கத்திட்டு போவாரு, பாத்துருக்கீங்களா? கண்ணாடி திறந்து கத்தனா இவர் நின்று சண்டை போற அளவுக்கு வந்துருவாரு. நம்ம என்ன பண்ணோம், கை தூக்கிட்டு ஓகே சரிவான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அவரே தெரியாம கை தூக்கிட்டு ஏதாச்சும் சளிச்சுக்கிட்டு போயிருவாரு. அதேதான் இந்த சோசியல் மீடியாலாம் இதுதான் ரெப்ளிகேட் பண்ணும். சோசியல் மீடியால இந்த விஷயம் தான் நீங்க ரெப்ளிகேட் பண்ணும். நம்ம வந்து குறை சொல்ற வாயே கிடையாது. எங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு மேடத்துல வந்து, குறை சொல்ற வாயே கிடையாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்க எது பண்ணாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது நீங்க இந்த எக்ஸாம்பிள் நீங்க எங்க எடுக்கலாம்னா ஒரு கல்யாணம் நீங்க எடுக்கலாம். இப்போ ஈப்போட வந்து பெஸ்ட் கேட்டர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஜேவியர் ஃபுட் கேட்டரிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் கேட்டர்ஸ். ஆனா அவரு புஃபே கொடுக்குற சாப்பாடை கூட நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் குறை சொல்லுவாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இன்ஃபேக்ட் நீங்க பாருங்க நிறைய விஷயத்துல வந்து குறை இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் டீம் நல்லா விளையாடினாலும் குறை இருக்கும். ஒரு நல்லா ரன் பண்ணாலும் குறை இருக்கும். குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம as humans அது நம்மளோட ரைட். ரெஸ்பாண்ட் பண்ண விதமும் இருக்கு. சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு, யூஸ் ப்ராப்பர் லாங்குவேஜ். ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் யூஸ் ப்ராப்பர் லாங்குவேஜ். நம்ம ஒருத்தர் புட் டவுன் பண்ணி தான் நம்மளோட பாயிண்ட் வந்து எடுத்து முன்னுக்கு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த பாயிண்ட் வந்து நீங்க தெரிய வைக்கணும்னா
நீங்க ப்ராப்பரா சொன்னீங்கன்னா தான் அந்த பாயிண்ட் வந்து போய் சேரும். நீங்க வந்து கத்தி சொல்றாலும் சரி, அவர் வந்து புட் ஆன் பண்ணி சொன்னாலும் சரி, இது அவசியமே கிடையாது. யூ நீட் டு ஹேண்டில் திங்ஸ் ப்ரொஃபஷனலி, எஸ்பெஷலி இன் சோஷியல் மீடியா. இது நான் ஏன் சொல்றேன்னா, சோஷியல் மீடியா வந்து இஸ் நாட் த பிளேஸ் ரெண்டு கூட்டம் நீங்க பேசுறது இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நானும் நீங்களும் கூட பேசும்போது நாங்க எவ்வளவு கண்ட்ரோலா பேசணும்னு நம்மளுக்கு தான் தெரியும். பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய பேஜ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மலேசியா மட்டும் இல்ல, இந்தியா உள்ளவங்களை கூட பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். வி நீட் டு பி கேர்ஃபுல். ஸோ அதனால தான் நம்ம பார்க்குற லாங்குவேஜும் சரி எல்லாமே வி யூஸ் சேம் திங். இட்ஸ் சேம் திங் வித் சோஷியல் மீடியா கூட சேம் தான். நீங்க போஸ்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட்டாளி கண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த போஸ்ட் வந்து வைரல் ஆவணிச்சு வச்சீங்களே, எத்தனை லட்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க அதுல வந்து பதிவு பண்ற காமெண்ட், உங்க வீடியோ மட்டும் வைரல் ஆகாது, அதுல பதிவு பண்ற காமெண்டும் சரி, அதுல பதிவு பண்ற போட்டோஸ் நீங்க ஏதாச்சும் போட்டோ காமெண்ட்ஸா போட்டீங்கன்னா இது கூட பதிவு போகும், இது கூட ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு உலகத்துக்கு. சோ நீங்க வந்து if you're going to be a bad person, the whole world is going to know you are a bad person if you are bad on social media. இதுதான் என்னோட அட்வைஸ். நம்ம என்ன காமெண்ட் பண்றோம், நம்ம அந்த காமெண்ட்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் I think like okay, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. I just want to ask some of my students here some questions. So Daniel, let me start from videos. We have some Q&A. So Daniel, இப்போ நீங்க வந்து என் கூட வந்து ப்ராஸ்பெக்ட் செஞ்சீங்க அப்படின்னா, என் கூட ப்ராஸ்பெக்ட் ப்ரோக்ராம் செஞ்சீங்க, ஃபுல் ட்ரைனிங்லாம் வந்திருக்கீங்க கூட. உங்க ப்ரோக்ரஸ் எனக்கே பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே டு யுவர் வீடியோஸ் நிறைய செஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேட் காமெண்ட் வந்துச்சுன்னா நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஹவு டு நம்ம ஃபேஸ்புக் இதுல வந்து இப்ப ரூமா மம்பு மீடியான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல இது பண்றோம். ஆனா அதுலயே வந்துட்டு நிறைய ஸ்கேமர்ஸ் வரும், போட்டு கமெண்ட்ஸ் வரும், ஸ்கேமர்ஸ். அப்ப அதுல கமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத வாட்டி ஃபேஸ் பண்றப்ப நான் போய் அந்த கமெண்ட் என்ன டிலீட் பண்ணிடுவேன். டிலீட் பண்ணிட்டு டிலீட் பண்ண மத்த போயிட்டேன். ஆனா அது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் பார்க்கதான் செய்வாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து நான் அது வந்து இக்னோர் பண்ணிடுவேன். நான் சொல்லிடுவேன் ஜஸ்ட் ஃபாலோ அவர் பேஜ்னு சொல்லிடுவேன். பேஜ்ல நீ ஃபாலோ அவர் பேஜ் இல்லாட்டி என்னோட பேஜ் கண்டென்ட் நீ பாத்தீங்கன்னா ஸ்கேமர்ஸா இருந்துச்சுன்னா எத்தனை பேர் எப்படி அவ்வளவு கிளையன்ட்ஸ் வந்து வீடு சாவி எடுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஆனா நீங்க பண்றது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி காமெண்ட்லாம் வந்தா, இந்த மாதிரி ஸ்கேம் காமெண்ட்லாம் வந்தா டிலீட் பண்ணாங்க. இதெல்லாம் தங்கம். அந்த ஃபேஸ்புக்கோட அல்கோரிதம் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் காமெண்ட்ல புரிஞ்சிச்சு வச்சீங்களேன், உங்க வீடியோ எங்கேயோ போயிடும். இது ஒரு சின்ன சஜஷன் டேனியலுக்கு. இங்க பாருங்க, இப்ப வந்து ஒரு காமெண்ட் வருதுன்னா நீங்க அழிக்கிறத தவிர்த்து, சோ இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப்ஸ் இருக்கு, புட் த ஃபிஷ் ஆன் த டேபிள் சொல்லுவாங்க. ஒரு மீன் வந்து நான் பிடிச்சிட்டு வந்து அதை நாக்கால் மேச கீழே வச்சுன்னா அது அழுகி போய் துர்நாற்றம் அடிச்சு வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணா, மீனை பிடிச்சோன்னா கடலிருந்து பிடிக்கிறோம், கடலிருந்து பிடிச்ச மீனை மேச மேல வச்சாதான் அது என்ன மீன் ஆளுக்கு தெரியும். ஸோ இதை சாப்பிடலாமா இல்லையா ஆளுக்கு தெரியும். சாப்பிடக்கூடிய மீனா இருந்துச்சுன்னா அதை வெட்டி சுத்தம் பண்ணி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது வந்து அது வந்து மறைச்சு இது வேணாம் அப்படின்னு தவிர்த்து விட்டுட்டு, என்ன கான்ஃபிளிக் அது வந்து அலசி ஆராய்ஞ்சு இதனால அந்த கான்ஃபிளிக் வந்திருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது வந்து எந்த வழியில் நம்ம வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், எப்படி ஒரு கொலாபரேஷனான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனல் டூல்ஸ் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இங்க வாட்ஸ்அப்ல இருந்து. அவங்க கேட்டிருக்காங்க வந்து லைக், சார் நானும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், ஐம் டூயிங் ரியல் எஸ்டேட், when people call me scammer, how am I supposed to respond னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும்ல, ஒரு ஏஜென்ட் போட்டோ வச்சுட்டு உங்க REN நம்பர் எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் இருக்கும்ல, அந்த காமெண்ட் கீழே அது போஸ்ட் பண்ணுங்க. எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குல்ல. இப்போ உங்க கம்பெனி இருக்கு, உங்க ரெண்ட் நம்பர் இருக்கு, அது வந்து ஒரு போட்டோ செய்யுங்க. கேன்வால போயிட்டு ஒரு போட்டோ செஞ்சு உங்க மூஞ்சி போட்டு உங்க ரெண்ட் நம்பர் போட்டு கம்பெனி போட்டு லோகோ எல்லாம் போட்டு அழகான ஒரு கம்பா கிளாமர் போட்டு ஸ்கேமர்னு கமெண்ட் பண்ணாங்களா, அவன் கமெண்ட் கீழே நீங்க போய் அதை கமெண்ட் பண்ணி. ஆமா, அதான் அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வே. இப்ப அது கமெண்ட் பண்ணவங்கள்ட்ட அவங்க சொல்லும் போது வந்து நீங்க என்ன உங்க சொல்லாம நீங்க என்னென்ன செய்யறீங்க, நீங்க வேணா என்ன வந்து இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்க ஒரு அன்னடிக்கு மீட்டிங் பண்ற இடம் இருக்குல்ல, ஸோ நான் அன்னடிக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இங்கதான் மீட்டிங் பண்ணுவேன், கண்டிப்பா என்ன வந்து பாருங்க, நான் வந்து ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ப்ரொமோஷனா நீங்க மாத்தலாம். அது வந்து எக்ஸாக்ட்லி, கன்வெர்ட் தட் பேட் கமெண்ட்ஸ் டு ப்ரொமோஷன்ஸ்.
இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஒரு விதம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து காமெண்ட் சொன்ன இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருது உங்க காமெண்ட்ஸ்ல, ஸ்கேம் எல்லாம் வந்துச்சு வச்சுங்க, இதெல்லாம் தங்கம், உண்மையிலே சொல்ற தங்கம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் இந்த கீவேர்ட்லாம் ஹைலி சர்ச் பண்ண ஒரு கீவேர்ட் தெரியுமா சோஷியல் மீடியால. ஸ்கேமர் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து வெரி ஹைலி சர்ச். ஸோ அந்த சர்ச் அல்கோரிதம்ல வந்து நீங்க உண்மையிலே ஆட்ஸ் ரன் பண்ணிருந்தீங்க அந்த டைம்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் அந்த ஆட்ஸ் எங்கேயும் போயிடும். பிகாஸ் இந்த கீவேர்ட்ஸ் தூக்கி போய்கிட்டு இருக்கும். பீப்பிள் ஆர் சர்ச்சிங், கான்ஸ்டன்ட்லி சர்ச்சிங் திஸ் கைண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். அவர் எப்படி பதில் கொடுக்கணும் தான் உங்களோட வேலை. கரெக்டான பதில் கொடுக்கணும். அவன் ஸ்கேம்னு சொல்றான்னா யூ ஜஸ்ட் புட் a picture of you doing the business, இல்ல கம் for our weekly business presentation அந்த மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு நீங்க போடலாம். நீங்க அதான் நீங்க எப்படி பிடிச்ச நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு வந்து அதை வந்து இப்படி செய்யலாம். ஓகே டேனியல், நீங்க எப்படி செய்வீங்க? நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்கேமர்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் டிலீட் பண்ணல. ஸோ டிலீட் பண்ண பிறகு வந்து அதோட அல்கோரிதம் அப்படியே தான் இருந்துச்சு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆட்ஸோட லீட்ஸோட விலை வந்து ஸ்டில் மெயின்டைன் 7 to 8 ringgit per லீட்ஸ் ஓடி இருந்துச்சு. ஆனா நான் எப்போ அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாவோட ஐடிலாம் அங்க கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு அப்டு ஒரு 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட லீட்ஸோட காஸ்ட்லாம் வந்து 3 ringgit 4 ringgit வர ஆரம்பிச்சிருச்சு. Exactly. See, that is how brilliantly அந்த Facebook algorithm, மெத்தாவோட algorithm work பண்ணும். உங்களுக்கு தேவை அந்த கீவேர்ட்ஸ், உங்க சில கீவேர்ட்ஸ் உங்களோட காமெண்ட் செக்ஷன்ல வந்தாலே உங்க வீடியோ எங்கேயும் போயிடும். ஒன்னொன்னு வந்து சரி, இப்ப வந்து நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்றோம்னா நம்ம எல்லா ஒரு கிரைசிஸ்ன்னு வச்சுக்கிட்டாலே என்ன விஷயத்துக்காக நம்ம தயாரா இருக்கணும், என்ன மாதிரி ஆடியன்ஸ்லாம் தயாரா இருக்கணும், ஆன்டிசிபேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து எதிரா வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முதல்ல யூகிச்சு வச்சுக்கணும் இந்த விஷயம் வரும், இதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணாலே ஒரு அது மோர் தென் இனஃப். நம்ம ஓவராவும் ரிப்ளை பண்ணக்கூடாது, நம்ம குறைவா ரிப்ளை பண்ணக்கூடாது. முக்கியமா சண்டை போடாதீங்க காமெண்ட் செக்ஷன்ல. உங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வந்து நீங்க சண்டை போட தேவையில்லை. நீங்க ஒரு லைன்ல 2 லைன்ல நீங்க யாரு உங்க பிசினஸ் என்னன்னு ஜஸ்டிஃபை பண்ணாலே போதும். அவரு கூட நீங்க நான் ஸ்டாப்பா காமெண்ட்ல வந்து சண்டை போட்டீங்கன்னா அது பேட் அல்கோரிதம். So you have to be a very good respondent when you receive a lot of bad comments. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து நீங்க டிபெண்ட்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா அதே சமயத்துல you have to actively respond to each and every comments. எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ ஆன் ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் சேல ஒரு ஆளுக்கு வந்து 100 something கமெண்ட் வந்தா இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சில பேருக்கு 1000+ கமெண்ட் வரும். இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிபிள் கிடையாது. சம் பீப்புள் எல்லா கமெண்ட்டும் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஜென்ரலா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 கமெண்ட் ஒரு ஏன்னா முக்காவாசி இருக்கிற காமெண்ட்ஸ் எல்லாமே அவன் அதுதான் கேட்டுட்டு இருப்பாரு, அந்த கேள்விதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த FAQ frequently asked question வருது அந்த மாதிரி. தனியா நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் தனியா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த பதில், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இதான் பதில், ஒரு டெம்ப்ளேட் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அவங்க கேட்கும்போது அந்த டெம்ப்ளேட் போஸ்ட் பண்ணாலே போதுமே. எக்ஸாக்ட்லி. இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு டாக் அபௌட் ஒன் மோர் திங். நீங்க சொன்னீங்க யூ டோன்ட் லைக் டு லைஃப். நீங்க சொன்னீங்க அவ்வளோ லைஃப் செய்யறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ இது இல்லைன்னு. எனி ரீசன் நீங்க ஏன் வந்து அந்த ஓகே, ஸோ அது மெயின் ரீசன் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து நான் இந்த லைஃப் செஞ்சுதான் நான் ப்ரொமோட் பண்ணோன்னு எனக்கு அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஒரு முக்கியமான விஷயமா படல. ஏன்னா இப்ப நம்ம ட்ரைனிங் பிஸ்னஸ் இருக்கனால மெயின்லி வந்து நம்ம கிளைண்ட்ல வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கிளைண்ட் வந்து டிபியை தேடுவோம், ட்ரைனிங் ப்ரொவைடர் தேடுவோம், இதெல்லாம் வந்து டைரக்ட்லி வி கனெக்ட் வித் இண்டஸ்ட்ரி பீப்புள். இண்டஸ்ட்ரினா வந்து அங்க போயிட்டு அவங்க ஹெச்ஆர்ல பேசணும், ஹெச்ஆர்ல வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம், அந்த மாதிரி தான் பண்றோம். ஸோ லைஃப்ல பண்ணா வந்து நம்ம என்ன மாதிரி ட்ரைனிங் செய்கிறோம் தான் மக்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து மேபி வந்து ஒரு அவேர்னஸ்ல நம்ம செய்யலாம். ஆனா வந்து மெயின்லி வந்து நான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் செய்யறதுனால எனக்கு இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொமோட் பண்ணணும்னா வந்து நான் பேசிக்கலி நான் செய்யற சில ட்ரைனிங்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து சில ஃபேஸ்புக்ல பண்ணா, ஏன்னா ஃபேஸ்புக்ல வந்து நிறைய டிபிஸ் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து நான் என்ன மாதிரி ட்ரைனிங் செய்யறேன், என்னென்ன ட்ரைனிங் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் பார்ப்பாங்க. ஸோ நான் ஃபேஸ்புக்ல ரொம்ப போடுவேன்.
இன்ஸ்டாகிராம் நான் ரொம்ப பாதிக்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஒரு அடிஷனல் பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல முக்காவாசி வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களா விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி பிக் ஆர்கனைசேஷன், where they not really like related to HR. I mean not many, I'm not say every overall. ஆனா சில பேர் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த படிக்கிற காலத்துல காலேஜ் படிக்கிற அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா ஆமா. ஸோ மெயின்லி வந்து நான் ஃபேஸ்புக்ல லிங்க்டின்ல போடுவேன். லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் அது வந்து. ஸோ அதுலயும் நிறைய ட்ரைனிங் ப்ரொவைடர், நிறைய ட்ரைனிங் என்ன கம்பெனிஸ், பெரிய பெரிய கிளையன்ட், மேமா அவங்க வேலை தேடுறவங்க, அந்த ட்ரைனிங் தேடுறவங்க நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணா லிங்க்டின் அப்புறம் வந்து ஃபேஸ்புக். ஏன்னா ஃபேஸ்புக்ல அந்த ட்ரைனிங் ப்ரொவைடர் நெட்வொர்க்கிங் கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதை தவிர்த்து இந்த டிக்டாக்ல வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போட மாட்டேன். ஃப்ரீக்வெண்ட் லைஃப்லாம் நான் செய்ய மாட்டேன். எப்போ சொன்னது ப்ரோமோட். ஏன்னா வந்து நம்ம எல்லா சேனலை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் தெரியணும். ஸோ நம்ம அடிக்கடி சும்மா பாத்தீங்கன்னா சும்மா 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 எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்டு கூட இதுக்கு போனேன், வெளியே போனேன். இப்ப நம்ம ட்ரைனிங் போன இடத்துல வந்து நம்ம அங்குள்ள இடத்துல நான் சாப்பிட போறேன், அப்படி போறேன் இப்படி போறேன் அப்படி ப்ரோமோ பண்ணவங்க இருக்காங்க. ஸோ சிலர் வந்து அவங்களோட என்ன சொல்றது பண்ணுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்யும்போது வந்து நம்ம வந்து we are not promoting ourselves, we are promoting the environment. ஸோ நம்ம எங்க சாப்பிட போறோம் அதெல்லாம் மற்ற மக்களுக்கு அதுல வந்து மெசேஜ் செஞ்சா that's up to you. ஸோ ஆனா வந்து மெயின்லி வந்து நம்ம என்ன ட்ரைனிங் செய்யறோம், எப்படி நம்ம ஸ்டாஃப் கூட அந்த கிளைண்ட்ஸ் கூட என்கேஜ் பண்றோம், என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் மெத்தட் நம்ம பாய்க்கிறோம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறோம், அப்படி செஞ்சா வந்து சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சில பேர் பார்த்துட்டு இந்த மெசேஜ் வந்து மத்தாட்ட பாஸ் பண்ணாங்க, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லுவாங்க, இந்த சில பேர் பாஸ் பண்ணி இப்ப நம்ம ப்ரொபோஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் ட்ரைனிங் செஞ்சிருக்கேன், அது மாதிரி சொல்ல இது இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இந்த லைஃப் செய்யறதுக்கு காரணம் வந்து மெயின்லி அதான். ஸோ என்னோட பிசினஸ் வந்து பிசினஸ் டு பிசினஸ்னால நான் அது ரொம்ப நான் பார்க்கிறது லைஃப். ஓகே ஓகே. மத்தவங்க யார்கிட்டயும் வந்து क्वेश्चंस இருக்கா? மிஸ் சுதா, மிஸ் வலியம்மா இருக்கீங்க, மிஸ் முத்துலட்சுமி இருக்காங்க. மிஸ் முத்துலட்சுமி உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி இருக்கீங்களேம்மா? क्वेश्चंस இருக்கா? பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர். ஓகே ஓகே டேனியல், சொல்லுங்க டேனியல். ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ்லி வந்து நம்ம மேத்தா ஆட்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா? நார்மலா வந்து நம்ம மேத்தா ஆட்ஸ் ஓட்டுவோம். டேனியல் கொஞ்சம் வேகமா பேசுங்க டேனியல். நம்ம நார்மலி வந்து மேத்தா ஆட்ஸ் செய்வோம் தானே? ஓகே ஓகே. ஆனா இப்போ வந்து மேத்தா ஆட்ஸ் வந்து டோட்டலி சேஞ்ச் டு ஏஐ இதுக்கு பயிற்சி தானே. ஸோ அதோட ஆட்ஸ் வந்து அதோட நம்மளோட ஆட்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றதே இல்லை. ஏன்னா லீட்ஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவா போச்சு. அன்டில் வந்து மேத்தா ஆட்ஸ் வந்து ரன் பண்றதே யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா பட்ஜெட் ரொம்ப ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கு நியூ சொல்யூஷன் நம்ம கோட்ஸ்லயோ இல்லை ப்ராஸ்பர் இதுலயோ இது பண்றீங்களா, கைட் பண்றீங்க? ஏன்னா இடையில வந்து அந்த ஆர்மேடா நோ சம்திங் என்ட்ரோமேடா மெத்தா ஆட்ஸ்னு வந்து மாத்திட்டாங்க தெரியுங்களா? சோ அதுக்கு கிளாஸ் என்ன செய்றீங்களா? ஓகே, நாங்க கண்டிப்பா அதை பத்தி யோசிப்போம். கெட் பேக் டு யூ, வி டாக் அபௌட் ஆட்ஸ். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் டேனியல், இப்போ என்னன்னா மெத்தா பிகேம் ஹோல்சம் கம்பெனினால அவங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆட்ஸ் ரன் பண்றதுனால they have raised their price. இதனால தான். அண்ட் செகண்ட்லி அவங்க ஆட்ஸோட வந்து ஐ திங்க் they have outsourced it to a different company to run for Meta. அதாவது ஆண்ட்ரோமீடியான்னு சொல்றது. எனக்கு பொறுத்த வரைக்கும் if your client base is not really on Facebook, then அவசியமா நீங்க ரன் பண்ணாதீங்க Facebook friends. Because TikTok ads at the moment is the cheapest. TikTok ads தான் இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து one of the cheapest ads to run. So maybe நீங்க consider பண்ணலாம் to switch to TikTok ads until Meta brings down the price. Eventually குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ஏறினதுனால கண்டிப்பா நிறைய பேர் யூஸ் பண்ற ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. பிரைஸ் per leads வந்து ஏறினதுனால குறைச்சிருப்பாங்க. நிறைய பேர் இது பார்ப்பாங்க, என்னால நம்ம மேல ஏறினது அது குறைச்சு நம்ம திருப்பி குறைப்போம். லாஸ்ட் டைம் வந்து மினிமம் நீங்க 4 வெள்ளிக்கு ஆட் ரன் பண்ணலாம், இப்போ 8 வெள்ளி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் த பிரைஸ். ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்மால் அமௌண்ட். இதே பெரிய அமௌண்ட் இப்போ முன்னெல்லாம் சொல்லுங்க, நான் 200-300 ஆட் ரன் பண்றவங்களா இப்போ 600க்கு ரன் பண்ணுவோம் ஆட்ஸ் ஆன் மினிமம், அந்த அச்சீவ் லீட்ஸ் ஆகுறதுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து தே வில் ரிடியூஸ். கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு, மேபி ஆளுங்க குறைஞ்ச தான் ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ட்ரைனிங் ஃபார் ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணலாம். ஐ திங்க் வி வில் ரன் ட்ரைனிங் ஃபார் ஆட்ஸ்
கமிங் வீக்ஸ்ல நான் போஸ்ட் கீப் யூ போஸ்டட். மணிமரே, வேற ஏதாச்சும் கேள்வி வேற இருக்கா? ஏதாச்சும் கொஸ்டின், வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா உங்களுக்குலாம்? மிஸ் வள்ளியம்மா, மிஸ் சுதா, மிஸ் முத்து லட்சுமி, எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஸோ இப்போ நம்ம ஏஐ கூடயும் இப்போ ரொம்ப பிரபலமா வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஏஐ தான் பயக்கிறோம் ஆமாங்களா? இப்போ ChatGPT, ஏஐ, அப்புறம் காமா, எல்லாமே நிறைய விஷயத்த வந்து ஏதாச்சும்னா நம்ம கான்டென்ட் ChatGPT அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வள்ளிமன் என்ன சொல்ல வராங்க போல. மிஸ் வள்ளியம்மா என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஓகேமா, அதான் சொல்ல வரீங்களா? அதுதான் சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க வந்து நீங்க சொன்னீங்களே ஏஐ பத்தி, கேரி ஆன். ஸோ ஏஐ அப்படி இருக்கும்போது வந்து மேமா வந்து நம்ம வேலையை வந்து ரொம்ப ஈஸி ஆகுது. அந்த ஏஐனாலேயே நம்ம வேலை வந்து ரொம்ப குறையுது. ஸோ ஒரு கான்டென்ட் வந்து செய்யுது. அது கான்டென்ட் நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எக்ஸாக்ட்லி நமக்கு என்ன வேணும் கேட்டா அந்த கான்டென்ட் வந்து செஞ்சு கொடுத்துருது. ஸோ இப்போ நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம் சொன்னா கூட, ஒரு ஸ்டோரி போர்ட் செய்ய சொன்னா கூட கரெக்டாக செஞ்சு கொடுக்குறோம். ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நம்மளோட தான். ஸோ நம்ம என்ன பண்ணா, ஸோ இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் பாய்ச்சிட்டு இப்ப என்ன பண்ணா, ஏஐல வந்து நம்ம என்னென்ன கான்டென்ட் கிடைக்குதோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அது, ஆனா நம்ம சொந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம யார்கிட்ட இருந்து கொண்டு சேர்க்க போறோம், நம்ம டார்கெட் மார்க்கெட் யாரு, எதனால நம்ம அந்த ஐடியா வந்து எடுத்துட்டு, ஆனா கடைசி ஏர்ன் பண்ண வந்து நம்மளோட தான் இருக்கணும். ஆமாங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க சுரேன்? எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம்? நீங்க போன வருஷம் மிஸ்டர் டிஐஒட ஆட் பாத்தீங்களா? தெரியலையா? டிஐஒட தீபாவளி ஆட் லாஸ்ட் இயர். இப்போ அது ஆக்சுவலி நானே பார்க்கல, இன்னைக்கு இடையில தான் டிக்டாக்ல பார்த்தேன். apparently அந்த ஆட் வந்து வாஸ் டிசைன் பை ஏஐ, என்டையர்லி டிசைன் பை ஏஐ. அதுக்கு ஒரு பேக்லேஷும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு யூ கேனாட் ஹையர் பீப்புள் டு ஆட்ஸ், லோக்கல் ஆர்டிஸ்ட் வச்சு நீங்க ஆட்ஸ் பண்ண முடியாது, ஏன் ஏஐ வச்சு ஆட்ஸ் பண்றீங்க? அந்த வாய்ஸும் ராங்கா இருக்கு, பாக்குறதுக்கும் இந்தியன்ஸ் மாதிரி இல்லாம இருக்காங்க, என்ன தீபாவளி ஆட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு இது வந்து தான் நானே இந்த வீடியோ பார்த்தேன். அவங்க ஏஐ வச்சுட்டு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் த மணி. எனக்கு கேட்டீங்கன்னா ஏஐல ஏட்ஸ் ரன் பண்றது வந்து அதுக்கு பேசாம நார்மலான ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி பண்ணேன். ஏஐ இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் வீடியோ. சோ அவங்களோட நோக்கம் என்னதான் எனக்கு தெரியல, ஏன் அவங்க சூஸ் பண்ணி ஏஐ ஆரம்பிச்சு. நான் வீடியோ பார்த்தேன், ஆட்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஏஐ தான் நான் ரொம்ப ஒரு பேடான ஒரு சாஃப்ட்வேர் செஞ்ச மாதிரி வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கலி இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஆரம்பத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு நெட்வொர்க்கிங்கோட தான் செஞ்சாங்க. ஸோ மற்றவங்களோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், தூரமாக கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா இருக்காங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு விஷயத்த வந்து ப்ரோமோட் பண்ணலான்னு ஒரு விஷயத்தை எடுத்து வந்தாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் மீடியா இருக்கும்போது டிவி ஆட்ஸ், ரேடியோ ஆட்ஸ், அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு மீடியா. இப்ப டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா, டிவி ஆர்டிஎம் பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த காசும் இல்லை. அதுக்கு வந்து தனியா நம்ம அந்த அந்த டிவி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா அதுக்கு தனியா நம்ம காசு கட்டணும் தேவையில்ல. பெட்ரோல காசு கட்டணும், அந்த மாதிரி காசு கட்ட தேவையில்ல, அது ஃப்ரீ. அப்ப அவங்களுக்கு எப்படின்னா மார்க்கெட்டிங்ல ப்ரோக்ராம் வந்து இந்த பார்ப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 1000 of people viewing this program. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்க ஆட் போட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு அந்த ட்ரெடிஷனல் மீடியா. அதுக்கப்புறம் இப்போ உள்ள இந்த கண்டெம்பரரி மீடியாவையும் அதுதான் செய்யறாங்க. ஸோ மீடியா வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்மா வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூல்ஸா வந்துச்சு. இப்ப எல்லா இதுலயும் ஒரு மார்க்கெட்டிங் அதே தான் இப்ப ஏஐ கொண்டு வராங்க. ஸோ ஏஐ வந்து முதல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க. அடுத்து வந்து இவ்வளவு நாள் ஃப்ரீயா கொடுத்து நம்ம அதோட பெனிஃபிட் எல்லாம் பார்த்துட்டோன்னே, சரி இப்போ வந்து இது நீ பாய்க்கணும் இவ்வளவு காசு கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு உண்டாக்குறாங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் கூட நீங்க இப்படியே செய்யலாம், அதுக்கு வந்து நீங்க செய்யணும், அதுக்கு தனியா காசு கட்டி ஆகணும். இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டா அதையும் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் தெரியுமா? இவங்க இந்த மாதிரி செஞ்சுதான் மார்க்கெட்டிங் செய்யறாங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ப்ராடக்ட் நம்ம எப்படி மார்க்கெட்டிங் செய்யலாம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆமா இட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணதுக்கு இஸ் நாட் சீப். அவங்களும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏஐ செய்யறாங்க. ஏன் வந்து ஒரு வருஷம் நமக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அதோட அருமை என்னன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ChatGPT எடுத்துக்கீங்களேன், நீங்க மேக்சிமமா ஐ திங்க் ஒரு
20 to 30 ப்ராம்ஸ் தான் நீங்க கொடுக்கலாம் இப்ப டெய்லி. முன்ன வந்து அது லிமிட்டே கிடையாது ChatGPT 4. இப்போ நீங்க ஒரு 20 to 30 ப்ராம்ஸ் கொடுத்தாலே அது ChatGPT 5 அப்டேட் பண்ண சொல்லுது இப்ப. அதை ஸ்டாப் பண்ணிடும், எத்தனை ஹவர்ஸ்க்கு வந்து பேக் விடாம விட்டுரும். சோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இது டிபெண்டா இருந்திருக்காங்க. எத்தனை நாளா பிசினஸ் சொல்லி டிபெண்டா இருந்திருக்காங்க. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கான்டென்ட் செய்யணும்னு சொல்லி எல்லா ChatGPT டிபெண்டா போய் ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஏன்னா கொடுக்க மாட்டேங்காங்க இப்ப ஃப்ரீயா. ஒன்னொன்னு வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நான் பாய்க்க முடியாது. அது உண்மையான கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம இது ஸ்பாயில்டு கிரியேட்டிவிட்டி. அந்த இமோஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இமோஷன்ஸ் என்னதான் ஏன் இருந்தாலும் அது இமோஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இன்னொரு வந்து லெஜிட்டிமசி இஷ்யூ கூட வரும். பிகாஸ் நாட் எவ்ரிதிங் தட் AI says is correct. ஏன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணி தான் அது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. அந்த ஆன்சர் உண்மையாலே கூட நம்மளுக்கு தெரியல. We also not sure. இப்போ வந்து do not be too dependent on AI when we all do marketing. நான் கேட்டா அதுதான். சோ இப்போ வேற क्वेश्चन இல்லனா ஐ திங்க் நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா மிஸ்டர் மணிவரன்? ஆமா ஓகே சரி, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நாள் நம்ம அமைதியா பொறுமையா கேட்ட மக்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றி. மறுபடியும் சந்திக்க வரைக்கும் நாங்க கொடுத்த தகவல்கள் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இது வந்து இதை எப்படி நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை எப்படி சரியான வகையில வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் ஒண்ணு தெரியும்னா, அடுத்து வந்து ஒரு பேட் கமெண்ட், ஒரு கிரைசிஸ் நடந்துச்சுன்னா அது வந்து சரியான முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சரியான முறையில்